पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 4வது சாப்டர் ஞான கர்ம சந்நியாச யோகம் பார்த்துட்டு இருக்கோம். ஞான கர்ம சந்நியாச யோகத்துல 21வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கான பாஷ்யம் பாதி போயிருக்கு. இந்த 2 ஸ்லோகங்களை பிரிச்சு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, 20வது ஸ்லோகம் கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்துகிட்டு ஃபேமிலிக்குள்ளாரையே ஏதோ ஒரு நிமித்தத்தினால சந்நியாசம் எடுக்க முடியாம வீட்டிலேயே இருந்துகிட்டு எந்த ஒரு பற்றுதலும் இல்லாம யார் இருக்கானோ அவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கர்மத்தையும் செய்யாமல், கர்மணி அபிப்பிரவருத்தோபி, கர்மத்துல பிரவருத்தியானாலும் கூட அவன் பார்த்தீங்கன்னா கர்மத்தை செய்வதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா கேள்வி வந்திருக்கு. என்ன கேள்வி அப்படின்னா, எப்படி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் பரோட்ச ஞானத்துக்கானது. அதுக்கப்புறம் 21வது ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா எவன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் கிரகஸ்தாசிரமத்துக்கு போகாமையே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சந்நியாசத்தை எடுத்துக்கிட்டு எந்த ஒரு ஆசையும் இல்லாம யதசித்தாத்மா நல்ல முறையில பார்த்தீங்கன்னா எல்லா பரிகிரகங்களையும் விட்டுட்டு வெறும் சரீரத்துல நடக்கக்கூடிய கர்மங்களை மட்டும் பண்ணிக்கிட்டு, சரீர ஸ்திதி, சரீரம் நிக்கிறதுக்கு ஜீவிக்கிறதுக்கு என்ன உண்டோ அந்த கர்மங்களை மட்டும் பண்ணிக்கிட்டு எவன் இருக்கானோ அவன் புண்ணிய பாப்பத்தால் பந்தப்படுவதில்லை, மோட்சத்தை அடைகிறான்னு சொல்லியிருக்கு. இது அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு எப்படி சொல்றீங்க? முதல் 20வது ஸ்லோகம் ஜனகர், 21வது ஸ்லோகம் பார்த்தீங்க அப்படின்னா யாக்ஞவல்ய மகரிஷி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப இந்த 2 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்க பிரிச்சு சொல்றீங்க அப்படின்னும் போது, லிங்கம் சொல்லுவோம். எப்பவுமே ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா லிங்கம் இருக்கு. வீட்டிலேயே இருந்துகிட்டு இந்த காரியத்தை பண்ண முடியுமா அப்படின்னா அது முடியாது. பரோட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முறையில பண்ண முடியும். பரோட்ச ஞானத்தை அடைஞ்சவங்க கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு நிறைய பேர் இருந்திருக்காங்க, பெரியவங்க. அப்ப சந்நியாசம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்நியாசம்ன்றது எதுக்கு அப்படின்னா ஞான நிஷ்டை அபரோக்ஷானுபூதிக்காக தான் சொல்ல போகுது. அதுக்காக தான் முதல் இந்த 20, 21 ரெண்டுத்துலயுமே டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒருத்தன் வீட்டுக்குள்ளாரியே இருந்துகிட்டே இதை அடைய முடியும் அப்படின்னா ஒரு நியமம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் பிரம்மசூத்திரத்திலையும் பிருகதாரண்ய உபனிஷத்துலயும் ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ற. அக்கே மது விந்தேத கிமர்த்தம் பர்வதம் ரஜேத் இஷ்டஸ்ய அர்த்தஸ்ய சம்பிராப்தௌ கோவித்வான் எத்தனமாச்சரேத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஆச்சாரியர் சங்கரர் கோட் பண்ற ஸ்லோகம். என்னோட வீட்டு தோட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தேன் கூடு இருக்குன்னு வச்சுங்களேன். நல்ல தேன் கூடு இருக்கு. அமாவாசைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை எடுத்துடலான்னு பிளான் பண்றேன். நல்ல பெரிய தேன் கூடு மாமரத்துல கட்டி இருக்கு. அப்ப நான் பார்த்தீங்கன்னா மாமரத்துல தேன் இருக்கு அப்படின்னும் போது அதுல நல்லா ஒரு 10-20 லிட்டர் தேரும் அப்படின்னும் போது நான் திருவண்ணாமலையில மலைக்கு மேல ஏறி கயிறுலாம் போட்டு ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு மலைக்கு மேல 3000 அடி ஏறி அங்க தொங்கிக்கிட்டு இருக்கிற மலையோட முகடுல ஈஸியா எடுக்க முடியாது மலை தேன். அங்க கயிறு கட்டி ரொம்ப ரிஸ்க் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தேனை எவனாவது புத்திசாலி எடுப்பாங்க. வீட்டிலேயே மாமரத்திலேயே ஒரு தேன் கூடு இருக்கு அப்படின்னா அப்ப அந்த தேனை டைரக்டா எடுக்காம எதுக்காக அவன் மலையேறி பார்த்தீங்கன்னா எடுப்பான். அப்போ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலியா இருக்கிறவன் அந்த காரியத்தை பண்ண மாட்டான். வீட்டுல இருக்க தேனே எடுத்துப்பான் ஒழிய மலையேறி போய் தேன் எடுக்க மாட்டான். அதே மாதிரி சாஸ்திரங்கள் நல்லா படிச்சவன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வீட்டில் இருந்துகிட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோட இருந்துகிட்டே ஒரு அபரோக்ஷ அனுபூதியை ஒன்று அடைய முடியும் அப்படின்னா சாஸ்திரங்களும் வித்வான்களும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போவாங்களா? யாக்ஞவல்யர் பார்த்தீங்கன்னா எதுக்காக வீட்டை விட்டுட்டு போகணும்? இருந்துட்டு சௌக்கியமா வீட்லயே இருந்துக்கிட்டு ஞான நிஷ்டையை அடைய முடியும் அப்படின்னா ரமண பகவான் எதுக்காக பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில வரணும்? பாதாள லிங்கத்துல ஏன் உட்காரணும்? யாக்ஞவல்யர் எதுக்காக காட்டுக்கு போகணும்? மகான்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டை விட்டுட்டு போன்னு சாதனா பஞ்சகத்துல பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு.
எதுக்காக வீட்டை விட்டு போகணும், வீட்டை விட்டு போகணும் எல்லா இடத்துலயும் சொல்லுது. வைராக்கியத்தை ஆசிரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வீட்டிலேயே இருந்துகிட்டு ஒன்னு அடைய முடியும் அப்படின்னா, வித்வான்கள் எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஞானி புருஷர்கள் எதுக்காக வீட்டை தியாகம் பண்ணிட்டு காட்டுக்கும் மலைக்குகைக்கும் போனாங்க அப்படின்னு கேள்வி வரும். அப்ப அதனால என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில விஷயங்கள் வீட்டில இருந்துகிட்டே அடைய முடியும், சில விஷயங்கள் வீட்டில இருந்துகிட்டு அடைய முடியாது. வீட்டுல இருந்தோம்னா என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சதசிக்காரர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா சொல்ற, சித்த விக்ஷேபம் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா வீட்டுல இருக்கும்போது சித்த விக்ஷேபம் இருக்கும். இப்ப நான் ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆள் தேவைப்படுது, நான் இருக்கேன்னு வச்சுங்களேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போகும், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகும், ஏஜ்டா ஆகும்போது அது என்ன பண்ணும், எனக்கு சகிக்க முடியாது. நம்ம பிரபோதா என்னோட சிஷ்யர் வந்து இருக்கார். அவர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 months வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு ஆப்ரேஷன், அம்மாவுக்கு ஆப்ரேஷன். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகும்போதெல்லாம் சித்தம் வந்து பாத்தீங்கன்னா விக்ஷேபம் ஆகுது. அப்ப சித்தம் விக்ஷேபம் ஆகும் போது ரத்தபந்தம்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த ரத்தபந்தம்னு இருக்கும் போது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தம் விக்ஷேபத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப நான்ல நிக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் இல்லை. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறோம் அப்படின்னா வீட்டுல பலவிதமான நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கும், நல்லது கெட்டது எல்லாமே. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பரோட்ச ஞானத்தோட இருக்கலாம் முடிய மைண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பொய் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா தான்ல நிக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. இப்ப என்ன மாதிரி சன்னியாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு 25 வருஷம் ஆச்சு என்னோட ஃபேமிலியை விட்டுட்டு. இது மாதிரி நிறைய சன்னியாசிகள் இருக்கும் ரிஷிகேஷ்லயே ஹரித்வார்லயே இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட எந்த கனெக்ஷனுமே இல்லாத நிறைய விட்டவங்களாவே வந்து இருக்கும். இப்ப எனக்கு ஏதாவது சித்த விக்ஷேபம் இருக்கா அப்படின்னா அப்பா அம்மா சொந்த பந்தம் எந்த சித்த விக்ஷேபமும் இல்லை, பிசினஸ் அதுவும் இல்லை. சித்த விக்ஷேபத்துக்கான ஏதாவது காரணங்கள் எனக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்த விக்ஷேபத்துக்காக எந்த ஒரு ரீசனுமே என்ன மாதிரி சன்னியாசிகளுக்கு இல்லை. அப்ப சித்த விக்ஷேபமுக்கு காரணமா எதுவுமே இல்லாததுனால கண்ண மூடி உட்கார்ந்தா வந்து பாத்தீங்கன்னா நல்லா குவைட்டா வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா அந்த அபியாசத்தை தொடர்ந்து பரோட்சத்தை அபரோக்ஷமா மாத்திக்கிற சாமர்த்தியம் சன்னியாசிகளுக்கு இருக்கு. அதுக்காக தான் பிரவிற்த்தி நிவிற்த்தி அப்படின்னு 2 மார்க்கத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வச்சிருக்கு. 6வது சாப்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெவலப் பண்ணிட்டு போறோம். 6வது சாப்டர்ல நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடிய அபரோக்ஷ அனுபவத்துக்காக யோகம் சொல்லப்படுது. இது ஃபேமிலியில இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ண முடியுமா, நான் நிறைய பண்ண முடியாது. ரொம்ப பெரிய பாஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா 6வது சாப்டர்ல இந்த விஷயத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்க விஷயத்தை பத்தி 6வது சாப்டர்ல சம்பந்த பாஷ்யத்துல ஆச்சாரியர் ரொம்ப கிளியராகவே சொல்றார். ஏகாக்கி எதச்சித்தாத்மா, வீடு இல்லாதவனா, அனிகேதக ஸ்திரமதி, இது மாதிரி நிறைய சப்தங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் பயன்படுத்துறார். ஞான நிஷ்டனாகணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம், இப்ப நான் சன்னியாசியா இருந்து ஒரு சின்ன காரியம் ஏதாவது ஈடுபட்டாலும் கூட அந்த காரியமும் கூட சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா விக்ஷேபப்படுத்தும் சொல்லுது. அனிகேதக ஸ்திரமதி, பக்திமான் சமய பிரியகன்னு கீதால சொல்ற. அனிகேதகனா நிகேதம் இல்லாதவன், வீடு இல்லாதவன். எதுக்குங்க கஷ்டப்படணும்? ஞான நிஷ்டையை வீட்டுக்குள்ளாரையே இருந்துட்டு ஞான நிஷ்டையை அடையணும் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவோ இல்ல சாஸ்திரங்களோ வேதமோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்நியாசத்தை விதிக்கவே விதிக்காது. அப்ப இந்த வித்தியாசம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான். 20வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம், 20வதுல தெக்துவா கர்ம பலாசங்கம் நித்திய திருப்தோ நிராசரைய. நல்ல பரோட்ச ஞானத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்துல நான் கர்த்தா இல்லை, எனக்கு எந்த பலனும் தேவையில்லை அப்படின்னு திருப்தனா இருந்துகிட்டு எதையும் சாராதவனா இருந்துகிட்டு கர்மத்துல பிரவருத்தி ஆனாலும் கூட ஏதோ ஒரு நிமித்தத்தினால வீட்டுல இருந்துட்டு கர்மத்துல பிரவருத்தி ஆனாலும் கூட அவன் எந்த ஒன்றையும் செய்வதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஏன் பரோட்ச ஞானம்னு சொல்றீங்க அப்படின்னா பரோட்ச ஞானத்தினால இங்க பாஷ்யத்துல வந்து அவன் அபரோக்ஷ அனுபூதி ஞான நிஷ்டன் அப்படின்னு சொல்லல. பஞ்சதசிக்காரர் வந்து பாத்தீங்கன்னா 1:63 சொல்ற, 1:63 பரோட்ச இது பஞ்சதசியில பரோக்ஷம் பிரம்ம விஜானம். பரோட்சம்னா இப்போ உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்க ஞானம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 எப்படியாவது ஒரு இந்த கீதா முடியும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஞானம் கிடைச்சிடும். இன்னும் கொஞ்சம் மனனம் பண்ணீங்க அப்படின்னா கீதா போதுமானது.
கீதா சுகீதா கர்த்தவ்யா. நல்ல கீதாவை 2 வாட்டி 3 வாட்டி நல்லா உருட்டணும் அப்படின்னா, மனனம் பண்ணோம் அப்படின்னா ஞானம் கிடைச்சிடும். வீட்டுல இருந்துகிட்டே ஞானத்தை அடைஞ்சிடலாம். அந்த ஞானத்துக்கு என்ன பேரு அப்படின்னா பரோக்ஷம் பிரம்ம விஜானம். அது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? சாப்தம் தேசிக பூர்வகம். சப்த ஞானம். சப்தம், சப்தத்தோட அர்த்தம், அது உணர்த்துற வஸ்து, இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கீதா இது சொல்லுது, உபனிஷத்து இதை சொல்லுது, ஆச்சாரியர் இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். இந்த உலகம் பொய்யானது, நான் பார்ப்பவன் தான், நான் இது எல்லாம் பார்க்கப்படுகிற வஸ்து அப்படின்னு புத்தி பூர்வகமா நீங்க பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆனா அனுபூதி இல்லை. அது அப்ப அந்த ஞானம் என்னது? நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு அனுபூதி இல்லாம நான் பிரம்மமா இருக்கேன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதை நான் என்ன பண்றேன்? 100% அக்செப்ட் பண்றேன், ஏத்துக்கிறேன். அப்படி ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா புத்தி பூர்வ கிருதம் பாப்பம். புத்தி பூர்வ கிருதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிஞ்சி நம்ம டே டு லைஃப்ல நிறைய கர்மா பண்றோம். அப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டே நீங்க நல்ல ஞானத்தோட பரோட்ச ஞானத்தோட இருந்துகிட்டு ஒரு கர்மாவை பண்றீங்க அப்படின்னும் போது, நான் கர்த்தா இல்லை, நான் பார்ப்பவனா இருக்கேன் அப்படின்னு ஒரு பாவம் உள்ளுக்குள்ளார ஒரு பாவம் பண்ணிக்கிட்டு இந்த கர்மத்துல நீங்க ஈடுபடுறீங்க அப்படின்னும் போது புத்தி பூர்வ கிருதம் பாபம். அறிஞ்சு செஞ்சது, அறியாமல் செய்தது, இது வரைக்கும் இந்த ஜென்மத்துல நீங்க என்னெல்லாம் பண்ணினீங்களோ அது எல்லாம் இந்த பரோட்ச ஞானத்தினால என்ன ஆகும்? கிருத்ஸ்னம் தகதி வன்னிவது. நெருப்பு எப்படி பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் எரிச்சிருமா, அதே மாதிரி இந்த ஜென்மத்துல நீங்க பண்ணின பாப்பங்கள் எல்லாத்தையும், புண்ணியங்கள் எல்லாத்தையும் இந்த பரோட்ச ஞானம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எரேஸ் பண்ணிடும், எரிச்சு சாம்பலாக்கிடும். அப்ப இந்த கீதா படிக்கிறதுல இந்த பரோட்ச ஞானம் உண்டானாவே உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் என்னன்னா, இந்த ஜென்மத்துல பண்ண எதுவுமே உங்களுக்கு ஒட்டாது. இதான் பரோட்ச ஞானத்தோட. இதே ஒருத்தர் பாத்தீங்கன்னா 21வது ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி எனக்கு நல்லா வைராகியம் வந்துருச்சு சுவாமி அப்படின்னு ஒரு கிரகஸ்தாசிரமத்துல இருந்து ஒரு 60-65 வயசுல பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில போறார். ஞானானந்த பாரதி அப்படின்னு ஒரு சுவாமி இருந்தார் சிங்கேரி மடத்துல பாத்தீங்கன்னா சந்திரசேகர பாரதி சுவாமியோட சிஷ்யர். ஞானானந்த பாரதின்னு பேரு. கல்லிடை குறிச்சி அப்படின்னு திருநெல்வேலி மாவட்டத்துல வக்கீலா இருந்தார். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வக்கீலா இருந்தவர் எல்லாத்தையும் விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா கொல்லிமலையில பாத்தீங்கன்னா நல்ல புஸ்தகங்கள் எழுதியிருக்க, நல்ல பிரகரண கிரந்தங்கள் எல்லாம் நிறைய எழுதியிருக்க. ரொம்ப அற்புதமான பெர்சன். இந்த தமிழ்ல பண்ண ஒர்க்ல பாத்தீங்கன்னா அவரோட பார்ட் பெரிய பார்ட். குரு எப்படி இருந்தாரோ நல்ல விரக்தரா, அதே மாதிரி சிஷ்யனும் பாத்தீங்கன்னா சந்திரசேகர பாரதி சுவாமி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரும் ரொம்ப இன்ஸ்பயர்ட் ஆகி எல்லாத்தையும் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு 2-3 பசங்களா இருந்தாங்க, ஒய்ஃப்லாம் இருந்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு கொல்லிமலையில பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல் பக்கத்துல இருக்கிற கொல்லிமலையில அவதூதராய் இருந்துகிட்டு ஞானம், அவரோட புஸ்தகங்கள் இப்ப நான் பேசுறது எல்லாம் அவங்களோட சாயல்ல தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னோடதுன்னு ஒண்ணுமே இல்லை. அப்ப அவங்க என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவதூதரா தெரிஞ்சுக்கிட்டு கொல்லிமலையில இருந்தார். அவர் இறந்து போகும்போது கூட என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதி ஆகும்போது அவர் சொல்லிட்டே போனார், இந்த தேகத்தை பாத்தீங்கன்னா 4ஆ பிச்சு வெட்டி 4 திசையில போடுங்க அப்படின்னு. இதான் பாத்தீங்கன்னா சமாதி கூட இல்லை, அவருக்கு பண்ணல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரோட்சம் பாத்தீங்கன்னா ஒண்ணு கிடைக்கும், அதுக்கப்புறம் அபரோக்ஷ அனுபூதிக்காக என்ன பண்ண வேண்டியிருக்கு? எல்லாத்தையும் தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. தியாகா சாந்தி அனந்தரம். சாஸ்திரம் சொல்லுது, தியாகத்தினால மட்டும்தான் மோட்சம் என்ற சாந்தி கிடைக்கும். சரி, பரோட்சம் என்ன பண்ணும்? பரோட்சம் இந்த ஜென்மத்துல இருக்கிறத நாசம் பண்ணும். ஆனா அபரோக்ஷம் என்ன பண்ணும் அப்படின்னா, அபரோக்ஷாத் ஆத்ம விஜானம். 1:64 ஸ்லோகம் பஞ்சதசியில. அபரோக்ஷாத் ஆத்ம விஜானம், நான் ஆத்மாவா இருக்குன்ற அனுபூதி. இந்த அனுபூதி ஞானம் எப்படி சுவாமி வந்துச்சு அப்படின்னா, முதல்ல கேட்கணும்ல, பரோட்சம் வேணும்ல. அதனாலதான் சொல்றோம், முதல்ல உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புறது என்ன பண்றது, நல்லா தெளிவா திரும்ப திரும்ப விசாரம் பண்ணி 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 முதல்ல பரோட்சம் உண்டா. ஆச்சாரியர் மூலமா தான் அந்த பரோட்சம் உண்டா. அந்த பரோட்சத்தை நீங்க என்ன பண்ணணும்? நிதித்தியாசனத்து மூலமா, மனனத்து மூலமா, நிதித்தியாசனத்து மூலமா அபரோக்ஷமா மாத்திக்கணும்.
அப்போ அபரோக்ஷ ஞானமும் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா சாப்தம் தேசிக பூர்வகம். சப்தம் மூலமா தான் பரோட்சமாயி அது அபரோக்ஷமா கன்வெர்ட் ஆகுது. அது மாதிரி ஒரு சுவானுபவம் உண்டாச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னா, சம்சார காரண அஜ்ஞானம், சம்சாரத்துக்கு காரணமா இருக்கிற அஜ்ஞானம் இருக்கே, இந்த அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் சஞ்சித கர்மான்னு ஒரு பெரிய கூட்டம் பேங்க் பேலன்ஸ் இருந்துட்டு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், தமசண்ட பாஸ்கரா. எப்படி பாத்தீங்கன்னா உச்சி சூரியன் 12 மணிக்கு வந்த மாத்திரத்துல அங்க இருக்கிற இருட்டு எல்லாம் ஓடி போயிடுதோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அனுபூதி உண்டாகும் போது நான் பிரம்மமா இருக்கேன், நான் சர்வமா இருக்கேன், எனக்கு அந்நியமா ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு அந்த அத்வைத்த ஞானம் அனுபூதி உண்டாகும் போது அவனுடைய சஞ்சித கர்மங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இல்லாம போகுது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க வீட்டிலேயே இருக்கலாம், ஞானத்தோட இருக்கலாம், ஆனா இந்த ஜென்மத்து பாப்பம் மட்டும்தான் நஷ்டமாகும் இந்த ஞானத்தோட. இல்ல சுவாமி எனக்கு பிறவியே வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா தான் நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்க, தியாகம் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா எல்லா தியாகங்களும் அங்கதான் தேவைப்படுது. அபரோக்ஷானுபூதி இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. பரோக்ஷ ஞானம் இந்த ஜென்மத்து புண்ணிய பாப்பத்தை நாசம் பண்ணும். அபரோக்ஷானுபூதி சஞ்சித கர்மத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நாசம் பண்ணி ரீபர்த்தை கொடுக்காது. அப்ப பரோட்ச ஞானம் கிடைச்சாலும் கூட நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், ரீபர்த் எடுக்க வேண்டியிருக்கும். ஏன் பரோட்ச ஞானத்தோட நின்றுறோம், ஒண்ணு பலம் இல்லாம இருக்கலாம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நிமித்தம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கலாம். இதுக்கு ஆச்சாரியர் பிரிச்சு சொல்லும் போது என்ன பண்ணாருன்னா 21வது ஸ்லோகத்துல அந்த மேல ஒரு அவதாரிக்கா கொடுத்துட்டு பாத்தீங்களா, 21வது ஸ்லோகத்துல ஒரு அவதாரிக்கா, அதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 லைனை பாத்தீங்கன்னா தெரியும், ஞான நிஷ்டோ முச்சியதே அப்படின்னு ஒரு வார்த்தை இருப்பாரு. 20வது ஸ்லோகத்துல ஞான நிஷ்டன் அப்படின்ற ஒரு சப்தம் பயன்படுத்தவே இல்லை. 21வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கா ஸ்லோகத்துல ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னா, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு கர்ம சாதனங்களோடு கர்மத்தை தியாகம் செய்துட்டு ஷரீர மாத்திர யாத்ரா மாத்திர சேஷ்டோ யதிஹி ஞான நிஷ்டோ, யதின்ற வார்த்தையை போட்ட சன்னியாசியா இருக்கிறவன் எல்லாத்தையும் தியாகம் செய்துட்டு பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டனா அகம் 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 அகம்ன்ற அந்த ஸ்புரணத்திலேயே ரமண பகவான் மாதிரி பாத்தீங்கன்னா அதிலேயே நின்று அவன் என்ன ஆகிறான், முக்தன் ஆகின்றான் அப்படின்ற சப்தம் இங்கதான் போட்டிருக்காரு ஒழிய இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல போடல். அப்ப என்ன அர்த்தம், யாக்ஞவல்யர் பாத்தீங்கன்னா எதுக்காக காட்டுக்கு போகணும், இவரை பாத்தீங்கன்னா தன்னோட சிஷ்யனை பாத்தீங்கன்னா ராஜ்ய பரிபாலனம் பண்றவனை பாத்தீங்கன்னா அங்கேயே நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணு அப்படின்னு ஜனக மகாராஜத்தை சொல்லிட்டு இவர் எதுக்கு காட்டுக்கு போகணும், வீட்டிலேயே இருந்து ஒருத்தருக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கிட்டே என்ன பண்ண முடியுது அப்படின்னா ஞானத்தை அடைஞ்சு அனுபூதி பண்ற முடியும் அப்படின்னா இவரும் வீட்டுக்குள்ளாரியே இருந்திருக்கலாம்ல, இவர் எதுக்காக காட்டுக்கு போகணும் 2 ஒய்ஃபையும் விட்டுட்டு அப்படின்னு கேள்வி வந்துச்சு. அப்படின்னா அதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப பிரிச்சு சொல்றோம், பரோட்ச ஞானத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா சந்நியாசம் அவசியம் இல்லை, வீட்டுல இருந்துகிட்டே பரோட்ச ஞானத்தை நல்லா அடையலாம். அதுக்காக உங்களுக்கு பாத்தீங்கன்னா 80 பேர் இருக்கீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் சொல்றது எதுக்காக, உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை நான் பண்ணுவேன்னா முதல்ல நமக்கு என்ன கிடைக்கணும், பரோட்ச ஞானம் கிடைக்கணும், தெளிவான ஞானம், சப்தம் அர்த்தம் அதோட ஞானம். கீதா என்ன சொல்லுது அப்படின்றது நல்லா தெளிவா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது பரோட்ச ஞானம். அதை கொண்டுட்டு அனுபூதிக்கு போகும்போது அது அபரோக்ஷம். அனுபூதிக்கு கொண்டு போகும்போது தான் நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் உள்ள வரும். அனுபூதிக்கு தான் நிறைய பாத்தீங்க அப்படின்னா டோன்ட் டூஸ் எல்லாம் வருது, அப்ளை பண்ண போறோம். அதனால பாத்தீங்கன்னா தெளிவா புரிஞ்சுக்கணும். 20வது ஸ்லோகம், பரோட்ச ஞானத்தை அடைஞ்சவன் வீட்டிலேயே இருந்துகிட்டு அந்த ஞானத்தோட இருக்கிறான், அவன் இந்த ஜென்மத்துல நடந்த எல்லா புண்ணிய பாப்பத்தையும் என்ன பண்றான், எரிச்சறான், அவன் எதையும் செய்யவில்லை. ஆனா அடுத்த ஸ்லோகம் தான் பாத்தீங்கன்னா முக்கியமானது, நிராஷீர் எத சித்தாத்மா. இதான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இன்னைக்கு 21வது ஸ்லோகம். நிராஷீஹி அப்படின்னா எந்த ஒரு ஆசையும் இல்லாதவனாக, எத சித்தாத்மான்றதுக்கு அர்த்தம் இதெல்லாம் ரெஃபரன்ஸ் நான் பாத்தீங்கன்னா 18வது சாப்டர் 49, 50, 51, 52, 53, 54, 55 மொத்தம் பாத்தீங்கன்னா 6 ஸ்லோகங்கள் நிஷ்டா பிரகரணம்னு பேரு. அதுல இருந்து நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளியரா தெரியும். 18, 52, 53 ஸ்லோகங்கள்ல இருக்கிறது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எதச்சித்தாத்மான என்ன அர்த்தம், நன்றாக மனதையும் உடலையும் இந்திரியங்களையும் நன்றா வசப்படுத்தியவனாக.
தியக்த சர்வ பரிகிரக, எந்த பரிகிரகமும் இல்லாமல். பரிகிரகம்னா என்ன அர்த்தம்? எந்த பொருளையும் ஸ்வீகாரம் பண்ணாம, யாருக்கும் எதுக்கும் ஸ்வீகாரம் பண்ணாம. எப்படி இருக்க முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்க முடியும். நாங்க வந்து யாத்திரைகள்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். யாத்திரைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு நியமம் வச்சிருந்தேன், என்னோட சிஷ்யர் ஒரு நியமம் வச்சிருந்தார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நியமம். என்ன நியமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காசை தொடமாட்டோம், சாப்பாடு மட்டும் தான் வாங்கும். பசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு மட்டும்தான் எடுக்கிறேன். அப்ப இந்த கீதையெல்லாம் படிச்சு என்னோட ஆச்சாரியார் எங்களுக்கு சொன்னதுனால எங்க யாத்திரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியமம் வச்சிருக்கோம். காசு யாரு தட்சணை கொடுத்தாலும் காசு தொடமாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை. அப்ப என்ன தேவை இருக்கும் அப்படின்னா, யாத்திரை இறங்கி பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க எங்கேயாவது திருப்பதிக்கு நடந்து போங்க, இல்லைன்னா பழனி மலைக்கு நடந்து போங்க. இது மாதிரி நடந்து போனீங்கன்னா தெரியும். யாத்திரையில போகும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தேவை மட்டும்தான் இருக்கும். என்ன தேவைன்னா ஃபுட்டு மட்டும்தான் தேவையா. அப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, ஒரு இடத்துல இருந்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களும் தேவைப்படும். இந்த யதி என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா வெறும் க்ஷேத்ராடனமா நாங்க பண்ணிட்டு இருந்தோம் முன்னாடி யாத்திரையா. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தேவை இருக்காது. எனக்கு தான் தெரியும். ஒரு சின்ன பேக், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னோண்டு குட்டியோண்டு ஒரு ஜோல்னா பேக், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திர புஷ்பம் வச்சுக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மாசம் 15 மாசம்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 வருஷம்லாம் நான் டிராவல் பண்ணியிருக்கேன் ஒண்ணுமே இல்லாம. அப்ப என்ன தேவை இருக்கும்னா வெறும் ஃபுட்டு மட்டும் தான் தேவை இருக்கும். அப்ப அதனாலதான் சொல்றேன், தியக்த சர்வ பரிகிரக, எதையுமே ஸ்வீகாரம் பண்றதில்ல. எதுக்கு கொடுத்தாலும் வேணாம் சாமி, ஒண்ணு வேணும். போஜனம் சாப்பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசி எடுக்கும் போது மட்டும் ஃபுட்டு, அவ்வளவுதான். அப்ப எல்லா பரிகிரகங்களையும் விட்டுட்டு ஷாரீரம் கேவலம் கர்ம, இந்த சரீரத்தோட ஸ்திதி மாத்திரமா, இந்த சரீரம் நிக்கிறதுக்கு ஏன் நிக்கணும்? சரீரம் ஏன் நிக்கணும்? நிஷ்டை வேணும்ல, நிஷ்டை அடையணும்ல. அப்ப நிஷ்டை அடையணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டாதுன்னா அந்த சரீரம் நிற்கும். அப்ப சரீரத்தை வந்து நிக்க வைக்கிறது கூட ஜீவிக்கணும்ன்ற ஆசையினால இல்லை. அந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு நான் நிஷ்டையை அடையணும்ன்றதுக்காக உணவை மட்டும், ஒருவேளை உணவை மட்டும் எடுத்துக்கிட்டு, ஒரு சின்ன போர்வை எது கிடைக்குதோ அந்த போர்வையை எடுத்துக்கிட்டு, சன்னியாச உபனிஷத்துங்கள் ரொம்ப டீட்டெயிலா பேசுது. ஏதோ கந்தலோ இதையோ எடுத்து போத்திக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவனத்தை ஓட்டிக்கிட்டு நல்லா சாரீரம் கேவலம் கர்ம, சரீர ஸ்திதிக்கு மாத்திரம் கர்மத்தை பண்ணிக்கிட்டு, கேவலம் கர்ம, சரீர ஸ்திதிக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்? ஐத்திரேய உபனிஷத்தோட சங்கர பாஷ்யத்துல, சம்பந்த பாஷ்யத்துல ஆச்சரிய சொல்ற, அவன் என்ன பண்ணுவானா, எங்கேயாவது மரத்தடியிலையோ இல்ல மண்டபத்திலேயோ ஊரை விட்டு விலகி எங்கேயோ இருப்பான். எப்ப வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் ஞான நிஷ்டைக்காக காட்டுக்கு போயிடுறது, வேற ஏதாவது பண்றதா? இல்ல உட்கார்ந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆத்ம தியானத்துல நிதித்தியாசனத்துல இருக்க ரமண பகவான் மாதிரி கண்ணை மூடி உட்கார்ந்துருக்க. நம்ம பழைய புராணங்கள்லாம் பார்த்தோம்னா நல்லா தெரியுதெல்லாம். கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு அகமகமகமகம்ன்ற ஸ்புரண மாத்திரத்துல இருக்கிறதுக்கான ஆத்ம தியானம் பண்றது. இந்த ஆத்ம தியானத்திலேயே தான்லயே நிக்கிற முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது எப்போ பசி எடுக்குதோ அப்ப சரீரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சரீரத்துக்கு வந்து சரீரம் நான் அப்படின்னு, சரீரத்தை நான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போய் பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு பசி தீந்தோன சரீர பிரஜையை விட்டுட்டு தான் 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 நான் சச்சிதானந்த பிரம்மத்துல நிக்கிறதுக்கானது. அப்ப எப்ப தேவை சரீரத்துக்கு அப்படின்னா, அந்த சரீரம் நிக்கிறதுக்கு மினிமம் என்ன தேவை அப்படின்னா ஃபுட்டு மட்டும்தான். தூக்கம் வந்தா தூங்கு, அப்புறம் பசி எடுத்தா பிக்ஷை எடுத்து சாப்பிடு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வியர்த்தா கூலி, வேற எதுவும் இல்லை. மீதி இருக்கிற எல்லா டைமும் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் அகமகமகமகம்ன்ற ஸ்புரணத்துல நிக்கிறது தான் நிதித்தியாசனம். இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சரியர் சொல்லியிருக்கார், ஷாரீரம் கேவலம் கர்ம. வெறும் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சரீரஸ்திதிக்கு மட்டும் அவன் கர்மத்தை பண்றான். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா குருவன் ஆப்னோதி கில்பிஷம், குருவன் ந ஆப்னோதி கில்பிஷம். அவன் அந்த கருமத்தை பண்ணினாலும் கூட அந்த கருமத்தினால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாப்பத்தையும் அடைவதில்லை அப்படின்னு சொல்லிட்டார் கீதாச்சாரியர். ஆச்சாரியர் பாஷ்யத்துல என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, முதல் பேராகிராஃப் நம்ம படிச்சிருக்கோம், திரும்பவும் நான் வரேன். நிராஷின்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிர்கதா ஆஷிஷோ யஸ்மாத் ச நிராஷிஹி. எவனிடமிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசைகள் முழுவதும் விலகி விட்டனவோ. என்ன ஆசை இருக்கு? நான் திரும்ப திரும்ப இப்போ உங்களுக்கு சொல்றேன்ல, எதுக்காக சொல்றேன் பொய் 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 பொய்ன்னு. எப்படியாவது எல்லாத்துக்குள்ளாரையும் இது சொப்பனம்னு நமக்கு வந்து உள்ள புரியணும். உண்மை யதார்த்தம் அதுதான், இது சொப்பனம். இது
அப்ப இதுல ஆசைப்படுறதுக்கு ஏதாவது இருக்கா? நம்மளுடைய பூமியை வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, கேலக்சில இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பூமி வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாது. ஒரு ஒரு டாட்டு கூட அளவு கூட இல்லை. ஒரு பூமியே ஒரு டாட் அளவுனா இதுக்குள்ளார நீங்களும் நானும் வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை வாஸ்தவத்துல. இதுல வந்து நம்ம ஆசைப்படுற வஸ்துக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுறோமே, எவ்வளவு அல்பம் யோசிச்சு பாருங்க. நம்மளே கண்ணுக்கே தெரிய மாட்டோம், இந்த பூமியே கண்ணுக்கு தெரியாது. கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா, லைட் இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு மேல போயிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒண்ணு இல்லவே இல்லை, நம்மளோட கேலக்சியே இல்லை. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இந்த மில்கி வேவை பாத்தீங்க அப்படின்னா சின்னதா ஒரு ஒரு பால் அளவு தான் இருக்கு. இது மாதிரி கோடிக்கணக்கான யூனிவர்ஸ் இருக்கு பிரபஞ்சத்துக்குள்ளார. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு பார்த்தோம்னா நான் ஆசைப்படுறது எல்லாமே சும்மா பொய்யானது, வெறும் மோகம் மாத்திரம் தான், சொப்பனத்துக்கு சமமானது அப்படின்னு சொல்லி 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 உங்களுக்குள்ளார என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா யதார்த்தம் புரிய ஆரம்பிச்சிடும். ஆமா இது சொப்பனம், இதுக்கு ஆசைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு எவன் ஆசைகளை விட்டவனோ, இந்த பரோட்ச ஞானம் அதுதான் பண்ணும். நல்ல வைராக்கியம் வரும். அப்ப வைராக்கியம் வந்து இந்த உலகத்துல ஒண்ணும் வேணாம், நான் மாத்திரம் சத்தியம், இந்த நானதான் அடையணும் அப்படின்னு எல்லாத்தையும் ஆசைகளை விட்டவனா இருக்கிறவனுக்கு பேரு நிராஷின்னு பேரு. அதுக்கப்புறம் எதச்சித்தாத்மான என்ன அர்த்தம்? மனசு வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயம் சொல்லிட்டுன்னா, விஷய சிந்தனை மனசு. விஷயம் பொய் பொய் பொய்ன்னு சொன்னீங்கன்னா இந்த மனசு என்ன பண்ணும்? விஷயத்தை பத்தி சிந்தனை பண்ணாது. புத்தி சங்கல்பம் பண்ணும். எதிர்க்க இருக்கிறது பொய் பொய் பொய்ன்னு காணல் ஜல மாதிரி பொய்யானதுன்னு சொன்னா எனக்கு இது வேணும்னு மனசு வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணாது. அதே மாதிரி சாஸ்திர அத்தியனம் படிக்க 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 இது பொய்யானது இது பொய்யானதுன்னு சொல்லி 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 மனசுல இருக்கக்கூடிய எந்த வாசனைகளும் என்ன எல்லாம் நிர்மூலமாயிடும். அப்ப தாட் எல்லாம் கம்ப்ளீட்டா கண்ட்ரோலுக்கு வந்து எதை சித்தாத்மான்றதுக்கு அர்த்தம் சித்தம் அந்த கரணம். சித்தம்னா அந்த கரணம், மனசுக்கு பேரு. மனசு புத்தி சித்தம், இந்த 3 எடுத்துங்க, எல்லாம் தாட் ப்ராசஸ். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணவன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா கண்ட்ரோல் பண்றதுன்னு கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க, நான் தான் சொன்னேன். ஒரு மரத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? கிளைய வெட்டினீங்க அப்படின்னா திரும்ப கிளைச்சிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும், கிளை வந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, முள்ளு செடியை பாத்தீங்கன்னா தெரியும், முள்ளு செடியை வந்து பாத்தீங்கன்னா வெட்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பூமியில இருக்கிறதெல்லாம் வெட்டிட்டு இருவீங்க. 6 மாசம் கழிச்சு போய் பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த இடம் பெரிய மரமா இருக்கும். அதே மாதிரி இந்த சம்சாரமும் இந்த மனசும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரிய நாசத்தை நீங்க பண்ணினீங்க அப்படின்னா தோத்து போயிட்டே இருப்பீங்க. ஆசைப்படக்கூடாது ஆசைப்படக்கூடாதுன்னு ஆசைப்படாம இருந்தீங்கன்னா ஆசை எப்படி இருந்தாலும் வந்துடும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு காரண நாசத்தினாலதான் காரிய நாசம் நடக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சத்தியம்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா, அதான் எல்லாத்துக்கும் காரணம். அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணணும்? இது பொய் இது பொய் இது பொய் இது பொய் அப்படின்னு சொல்லணும். மெஜிஷியனா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் தன்னோட மாயையை வச்சுக்கிட்டு, மேஜிக்கை வச்சுக்கிட்டு என்ன பண்றார்? நமக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் காட்டுறார். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இது பொய் பொய்ன்னு சொல்றது மூலமா தான் நம்ம இதை எல்லாத்தையும் நாசம் பண்ண முடியும். இதுதான் காரண நாசம்னு பேர். அவித்யானா என்னது? திருஷ்யம் சர்வம், எனக்கு அந்நியமா இருக்கிறது எல்லா திருஷ்யத்தையும் சத்தியம் நான் நினைக்கிறேன் பாத்தீங்களா, இதான் அஜ்ஞானம். இது பொய்ன்னு நமக்கு தெரியல பாத்தீங்களா, இதான் அஜ்ஞானம். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து பொய் பொய் பொய்ன்னு சொல்லி 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 மனசு வந்து பாத்தீங்கன்னா பொய்யானதை ஆசைப்படாது. அப்ப மனசு ஆசைப்படலை அப்படின்னா, மனசு ஆசைப்படல, புத்தி சங்கல்பம் பண்ணல, சித்தத்தில் இருக்கிற வாசனைகளும் மெதுவா மெதுவா தேய்து கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரியங்கள், மனசு என்ன சொல்றதோ அதுக்கேற்ற மாதிரிதான் இந்திரியங்கள் ஆக்ட் பண்ணுது. அப்ப இந்திரியங்களும் மனசு கண்ட்ரோல் ஆனதுனால இந்திரியங்களும் ஆத்மான்னு சொல்லக்கூடியது பாகிய காரிய கரண சங்காத. ஆத்மானது எத சித்தாத்மா. சித்த அப்படின்னா சித்தம், மனசு புத்தி எல்லாத்தையும் எடுத்துங்க, அந்த கரணத்தை. ஆத்மான்றதுக்கு அர்த்தம் காரியம்னு சொல்லக்கூடிய இந்த தேகம். அதுக்கப்புறம் இந்த காரியத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கரணங்கள் 10 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எவனிடத்துல வந்து பாத்தீங்கன்னா தௌ உபௌ அப்பி யதௌ சையதௌ ஏன, எவனால் இந்த எல்லாம் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கோ அந்த கரணமும் வெளியில இருக்கக்கூடிய பாகிய கரணங்களும் நல்லா கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கோ அவனுக்கு பேரு ச யத சித்தாத்மான்னு பேரு. அப்ப சித்தாத்மான அந்த யோகத்துக்கும் இதுக்கும் என்ன சுவாமி வித்தியாசம் அப்படின்னா,
யோகம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேன் யோகத்தை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா யோகம் முடிவானது இல்லை. ஏன் அப்படின்னா யோகம் டெம்பரவரியா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாத்தையும் இந்த கண்ட்ரோல் பண்றது எல்லாத்தையும் கொடுக்கும். ஒரு பிராணாயாமம் பண்ணினீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-20 பிராணாயாமம் பண்ணினீங்கன்னா அந்த ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 4 மணி நேரம் இல்ல ஒரு நாள் ஃபுல்லா கூட மனசு வந்து அடங்கியே இருக்கும். நல்ல கும்பக பிராணாயாமம் பண்ணினீங்கன்னா மனசு வெளிப்படாது, சித்தாத்மா நடந்துரும். இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கும். அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே இருக்கும். ஒரு நல்ல ஓங்கார ஜபத்தை 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணினீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். ஆனா இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜபமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராணாயாமமோ இல்ல இது மாதிரி ஏதாவது நீங்க பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாமே டெம்பரவரியா தான் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல்ல இருக்கும். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பொய்ன்னு இந்த இப்ப நம்ம சொல்ற இந்த மெத்தட்ல மாண்டூக்கிய உபனிஷத்துல இருக்கிற மாதிரி நம்ம மனனம் பண்ணிக்கிட்டே வரோம்னு வச்சுங்களேன். நான் பார்க்கறதெல்லாம் பொய், நான் கேட்கறதெல்லாம் பொய், எல்லாம் சொப்பனத்துக்கும் இதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை அப்படின்னு இது தீர்க்க சொப்பனம்னு மனசுக்குள்ளார ஆட்டோ சஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நீங்க பிராணாயாமமோ இதோ பண்றது மூலமா உண்டாகிறது டெம்பரவரியான ஒரு நிரோதம். ஆனா இந்த ஞானத்தினால என்ன நடக்கும் அப்படின்னா பர்மனண்டா மனசு அடங்கி போகும். அப்போ நல்ல ஞானத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தன் என்ன பண்றான், இந்த மனசையும் அந்த கரணத்தையும் இந்த வெளியில இருக்கக்கூடிய கரணங்களையும் கண்ட்ரோல் பண்ணவன் தெக்த சர்வ பரிகிரக. அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா பரிகிரகத்தையும் விட்டவன். என்ன வேணும் சாமி, இப்ப நான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்ல, இப்பவே மனநத்திலேயே என்ன தெரியுதுன்னா என்ன வேணும், யாராவது கேட்டாங்கன்னா என்ன வேணும் சாமி, நான் சென்னையில இருந்து வரேன், உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா, என்ன வாங்கிட்டு வரணும் சாமி, நான் பஜார்ல இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமா, வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணுமா, என்ன வேணும். சிமி சேச்சி கேட்பாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சாமி கேரளால இருந்து வரணும், கொச்சியில இருந்து ஏதாவது வேணுமா, என்ன வேணும். நான் உட்காந்து யோசிச்சா வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணும், இது வேணும். அப்ப மனனம் நித்திய மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாவே உங்களுக்கே நல்லா பார்க்கலாம். இப்பவே நீங்க வந்து பார்க்கலாம், பகவத்கீதை இப்போ 150 கிளாஸ்க்கு மேல ஆயிடுச்சு. இப்ப நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்பவே உங்களுக்கு முன்னாடி இருந்த தேடுதல் இப்ப நிறைய கம்மியாயிருக்கும், எனக்கு நல்லா தெரியும். அப்ப இது டெவலப் ஆக இந்த ஞானம் உள்ள போக 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 மனசு வந்து பாத்தீங்கன்னா இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படாம சொஸ்தமா இருக்கிற நிலைமை கிடைக்கும். அப்ப அதனாலதான் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா தெக்த சர்வ பரிகிரக. இப்ப பேசும்போது நிறைய பேர்ட்ட சொல்றாங்க என்ன சாமி வேணும், ஒண்ணு வேணாம், வாங்குறதுக்கே ஆசை இல்லை, இது எந்த வஸ்துக்களும் வாங்குறதுக்கு ஆசை இல்லாம போயிடும். அப்ப நம்ம இதுவரைக்கும் சேர்த்து வச்ச வஸ்துக்கள்லயும் ஆசை இல்லாம போயிடும். இனி புதுசா எந்த வஸ்துக்களையும் நம்ம வாங்கணும்ன்ற எண்ணமும் இல்லாம போயிடும். என்ன ஆக போகுது, எனக்கு ஏதாவது ஆத்ம சுகம் கிடைக்க போகுதா ஏதாவது வஸ்துக்களை வாங்குறதுனால, ஒண்ணு இல்லை. அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப குவைட்டா இருக்க ஆரம்பிச்சிடும். எல்லா பரிகிரகங்களும் விட்டவன், அதாவது சொல்ற தெக்த சர்வ பரிகிரகம்னா என்ன அர்த்தம், தெக்தக சர்வக பரிகிரகோ ஏன, எவனால் எல்லா பரிகிரகங்களும் விடப்பட்டதோ அவனுக்கு பேரு தெக்த சர்வ பரிகிரகன்னு பேரு. அப்ப ஞான நிஷ்டனா இருக்க போகிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் சொன்னேன்ல விஸ்வஜித்யாகம். இந்த மொத்த ஜெகத்தையும் ஜெயிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னா என்ன பண்ணணும், இந்த மொத்த ஜெகத்தையும் விட்டுறணும். நான் வீட்டை விட்டேன், அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட அம்மா யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் அப்பா அம்மா தான் எனக்கு. என் பாட்டி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்துல ஊர்ல இருக்க எல்லா வயசானவங்களும் என்னோட பாட்டி, எல்லாமே சகோதரர்கள் எல்லாமே சகோதரிகள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த லிமிட்ல இருந்து அன்லிமிட்டுக்கு போயாச்சு. அப்ப இந்த நீங்க உங்க வீட்டை விட்டுட்டு தியாகம் பண்ணுனீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு மட்டும் நீங்க கவனம் கொடுத்துட்டு இருந்தது என்ன ஆயிடும், சர்வபூத ஹிதேரதாக ஆயிடும். எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹிதம் பண்றவராம் ஆயிடும். அப்ப அதேதான் இங்க சொல்றாரு, இந்த எல்லாத்தையும் விட்டதுக்கு பிறகு எல்லா இதையும் விட்டுறது. சன்னியாசத்துல முக்கியமானதே இதுதான், சர்வத்தையும் விடுறது, வஸ்திரங்களையும் விட்டுட்டு நிர்வாணமா போறது அப்படின்னு வச்சிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எதையாவது நான் சொன்னேன்ல ஒரு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா வாட்ச தியாகம் பண்ணார் அப்படின்னு, அது மாதிரிலாம் இல்ல, சர்வ பரித்தியாகம்னு பேரு. தான்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு ரமண பகவான் கரெக்டா அதை பண்ணார், யாக்ஞவல்யர் அது மாதிரிதான் பண்ணார், மகரிஷிகள் எல்லாம் அதுதான் பண்ணியிருக்காங்க. நிறைய சன்னியாச உபனிஷதங்கள் இருக்கு. உபனிஷதங்கள் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா இத்தனை வச்சுக்கலாம், எதை வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போர்த்திக்கிறதுக்கு போர்வை வச்சுக்கலாம், உடுத்திக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்திரம் ஏக்க வஸ்திரம் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதரக்ஷா வச்சுக்கலாம், ஒரு தண்டம் வச்சுக்கலாம், பிக்ஷ பாத்திரம் வச்சுக்கலாம். இதுக்கு அந்நியமா வேற எதுவும் இருக்கக்கூடாது. அப்ப வேற எந்த பரிகிரகமும் இல்லாம அப்ப என்ன ஆகும்,
அதுலயும் கூட ஆச்சாரியர் 18வது சாப்டர் 53வது ஸ்லோகத்துல சொல்றார், இந்த சரீரத்தை நிர்வர்த்தி பண்றதுக்காக பயணம் பண்றதுக்காக வச்சிருக்க இந்த வஸ்துக்கள்ல கூட என்ன இருக்கக்கூடாது, மமக்காரம் இல்லாம, என்னுடையது அப்படின்றது இல்லாம போன போதும். நான் சன்னியாசம் எடுக்கும்போது எனக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் சன்னியாசம் எடுத்தாங்க. இந்த 5 பேர் சன்னியாசம் எடுக்கும்போது நான் நல்லா என்னோட ஆச்சாரிய சுவாமி நல்லா படிச்சு கொடுத்துருக்கேன். என்னோட ஆச்சாரிய சுவாமிகிட்ட இருந்து என்ன பண்ணிருக்கேன், அந்த விரஜா ஹோம மந்திரங்களுக்கு அர்த்தங்கள்லாம் படிச்சிருக்கேன். நான் சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன கர்மா பண்றோன்ற அந்த சங்கல்பங்கள் எல்லாத்தையும் என்னோட ஆச்சாரியர் மூலமா நல்லா கேட்டுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்திருக்கேன், அந்த ரிச்சுவலுக்கு வந்திருக்கேன். ரிச்சுவல் ஸ்டார்ட் ஆகும்போது பாக்குறேன், மீதி இருக்கிற 4 பேரும் வந்து பாத்தீங்கன்னா படிக்கல, சாஸ்திரம் படிக்காதவங்க. நான் ஒருத்தர் தான் பாடம் படிச்சேன். அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்திர பிரயோகம் பண்ண 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 எனக்கு மந்திரத்தோட அர்த்தம் தெரியும், அர்த்தம் தெரிஞ்சு பிரயோகம் பண்றேன், சங்கல்பம் பண்றது எல்லாத்தையும் சன்னியாசத்துக்கு என்ன பண்றோமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். மீதி இருக்கிற 4 பேத்துக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா இருந்துச்சு, இந்த சங்கல்பம் பண்றதுக்கு முன்னாடியே முந்தின நாளே என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசம் எடுக்கும்போது கமண்டலம் கொடுக்கறதுன்னு ஒரு இது இருக்கு. வஸ்திரம், கமண்டலம், அப்புறம் தண்டம், பாதரக்ஷா, அதுக்கப்புறம் ருத்ராட்ச மாலா, இதெல்லாம் ஒவ்வொரு சன்னியாசிக்கும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 6 பேத்துக்கு தேவையானதை எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப நான் கவனமா இருக்கேன், காயத்ரி ஜபத்துல கவனமா இருக்கேன், ஒவ்வொரு ரிச்சுவலையும் பாவத்தோடு பண்ணணும்னு நான் கவனமா இருக்கேன். மீதி இருக்கிற 4 பேத்துக்கு என்ன தெரியுங்களா, ராத்திரியில 12-1 மணிக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன், சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னப்பா அப்படின்னு கேட்டா, அந்த கமண்டலம் யாருக்கு என்ன கமண்டலம் அப்படின்னு, யாருக்கு என்ன வஸ்திரம், எந்த தண்டம், எந்த பாதரக்ஷா, எல்லாத்தையும் விடும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதான் சொல்லும் போது என்ன விடுதல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அறிவுபூர்வமா தியாகம் பண்றதா இருக்கணும், பிடிக்கிறதுக்காக இல்லை எதையும். அப்ப அந்த மந்திரங்கள் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும்னு. கமண்டலத்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு முன்னாடியே நடந்துச்சு. என்னோட குருநாதர் சன்னியாசத்தை பத்தி அவ்வளோ நல்லா வியாக்கியானம் பண்ணி கூட, சன்னியாசம் எடுக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சன்னியாசம் எடுத்த பிறகு கொடுக்குற கமண்டலத்து மேல வந்து பாத்தீங்கன்னா மோகம் இது இல்லை. அப்ப எல்லா பரிகிரகங்களையும் விட்டுட்டு லிட்ரலா வந்து பாத்தீங்கன்னா 0 பேங்க் பேலன்ஸோ பேங்க் அக்கௌண்டே இருக்கக்கூடாது, எதுவுமே இல்லாதவனா, ஏன்னா மெயின்டைன் பண்ணணும், எதுவுமே இல்லாதவனா இருக்கிறவனுக்கு பேர் தான் தெட்ட சர்வ பரிகிரகம். சர்வன்ற வார்த்தை சொல்லியிருக்கு. பென்ஷன் புக் வச்சுக்கலாமா சாமி சன்னியாசம் எடுக்கும்போது, அப்படின்னா பென்ஷன் புக் எல்லாம் வச்சுக்க கூடாது, எதுவுமே இருக்க. சர்வன்ற வார்த்தை இருக்கு, தெட்ட சர்வ பரிகிரக, எல்லாத்தையும் விட்டுட்டு. அப்ப என்ன பண்றா அப்படின்னு கேட்டா ஆச்சாரிய சொல்றாரு, ஷாரீரம். ஷாரீரம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது, ஷரீர ஸ்திதி மாத்திர பிரயோஜனம். இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஆரம்பிக்கும். வெறும் ஷரீர ஸ்திதி மாத்திரம். சரீரம் நிக்கிறதுக்கு என்ன வேணும், உணவு, உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு கமண்டலமோ ஏதோ ஒண்ணு, போர்வை ராத்திரியில போத்திக்கிறதுக்கு. நார்த் இந்தியாலலாம் இருக்கிறோம் அப்படின்னா நல்ல சில்னஸ் இருக்கும் 12 மணிக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல கம்பளியோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாதரக்ஷா. நிறைய யாத்திரைகள் போவோம், அதெல்லாம் காடு மேடுன்னு ஏறி இறங்குவோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சில பேர் பாதரக்ஷா வச்சுப்பாங்க. இப்ப நான்லாம் யாத்திரை பண்ணும்போது பாதரக்ஷா இல்லாம தான் பண்ணேன். நர்மதா பரிக்கிரமம் இவ்வளோ பெரிய முள்ளு குத்தம், டெய்லி வந்து ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா முள்ளு எடுக்கிறது தான் வேலையா இருக்கும். அப்ப என்ன பிரசாத புத்தி வந்துடும் நமக்கு. முள்ளு குத்துச்சு அப்படின்னா பிரசாத புத்தியோட பார்ப்போம். நான் முதல்ல நர்மதா பரிக்கிரமம் ஆரம்பிச்ச போது கையில ஒண்ணுமே இல்லை, முள் எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு சின்ன இது வச்சிருந்தேன். டெய்லி வந்து 1/2 hour ஆகும் முள் எடுக்கிறதுக்கு மட்டும். எல்லாம் மணல்ல வந்து பாத்தீங்கன்னா கரையில, நர்மதா கரையில இவ்வளவு பெரிய முள்ளு இருக்கும். டெய்லி முள்ளு வந்து பாத்தீங்கன்னா 10-20 முள்ளு குத்தம். டெய்லி காலையில ஈவினிங்ல போய் உட்கார்ந்து அந்த கல்ல இருக்க முள் எடுக்கிறது. இது மெதுவா 1 மாசம் 2 மாசம் ஆக 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 3 மாசம் ஆகும் போது எனக்கு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கால் வந்து பாத்தீங்கன்னா டயர் மாதிரி ஆயிப்போச்சு. முள்ளு குத்துனா முள்ளு உடஞ்சிரும், அது மாதிரி இந்த கால் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முள்ளு குத்தலை. நான் வந்து என்ன பண்ணேன் தெரியுங்களா, நர்மதா அம்மாட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுவேன், அம்மா இன்னைக்கு என்னமா பிரசாதமே கிடைக்கல. நான் கேட்கறது பாருங்க, பிரசாதமே இன்னைக்கு கொடுக்கல. முள்ளு வந்து பாத்தீங்கன்னா பிரசாதமா பாவிக்கிற தன்மை வந்து, துக்கங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாவிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, உங்களை பக்குவப்படுத்துற துக்கமா ஆயிடும். எதையும் கேட்க மாட்டேன் பாருங்களா. முள்ளு குத்தலை அப்படின்னு யாராவது பிரார்த்தனை பண்ணிருப்பாங்களா? நான் பிரார்த்தனை பண்ணிருக்கேன். ஏன் அப்படின்னா பாவம் மாறி போயிடுது உங்களுக்கு. கெட்டதுன்னு நம்ம எதை நினைக்கிறோமோ அது நல்லதா மாறி போயிடும் உங்களுக்கு. அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா பாதரட்சையும் கூட விட்டுட்டு வந்து என்னோட
நான் நர்மதா பரிக்கிரமம் போயிட்டு இருக்கும்போது ஒரு 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 சன்னியாசியை பார்த்து எனக்கெல்லாம் அல்பமா தோணி போச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா நானே சிம்பிளா தான் இருக்கேன். ஒரு தண்டம் வச்சிருக்கிறேன், ஒரு ஒரு சின்ன பையில மந்திர புஷ்பம் படிக்கிறதுக்கு பாராயணத்துக்கு வச்சிருக்கிறேன், ஒரு பிக்ஷ பாத்திரம் வச்சிருக்கேன், ஒரு வஸ்திரம் வச்சிருக்கேன், ஒரு கம்பளி வச்சிருக்கேன். நான் ஒருத்தரை மீட் பண்ணேன், நர்மதா கரையில மீட் பண்ணும் போது ஒரே ஒரு ஷால் அதை எடுத்து ஏக்க வஸ்திரமா கட்டியிருக்காரு. இவ்வளவுதாங்க அவர்கிட்ட, வேற எதுவுமே இல்லைங்க. அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா யாத்திரை ஃபுல்லா அங்கங்க மீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். விரக்தர் அப்படின்னா பரிபூர்ண விரக்தர். ஒண்ணுமே இல்லை, நம்ம பிக்ஷ பாத்திரம் இல்லை, ஒரு தண்டம் இல்லை, போத்திக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எந்த ஒரு கம்பளியோ எந்த ஒரு இது இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து பாத்தீங்கன்னா கரதல பிக்ஷா, கருதல வாசக அப்படின்னு சொல்றோம். அப்ப கையில பிக்ஷை வாங்கி சாப்பிட்டு தொடச்சுக்கிட்டு அந்த துணியிலேயே தொடச்சுக்கிட்டு போயிட்டே இருக்காரு. ஞானம் வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தமான ஞானம். விரக்தன் அப்படின்னா விரக்தன். எனக்கு இன்னும் நினைச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா கூசுது. அந்த அவர் பக்கத்துல நிக்கிறதுக்கு எனக்கு கூச்சமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாஸ்திரத்துல இப்ப சொல்லுத சர்வ பரிகிரகம், எல்லாத்தையும் விட்டவன் அப்படின்னு. அப்ப எதுக்காக என்ன ஜீவனம் அப்படின்னா வெறும் சரீர ஸ்திதி மாத்திரம். ரமண பகவான் வந்து அப்படிதான் இருந்தார். கௌபீனத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானுக்கு, ரமண பகவானுக்கு கௌபீனம் கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கௌபீனத்துல சைடுல இருக்கிற நூலையே எடுத்து முள்ளால அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கௌபீனத்தை தச்சு போட்டுப்பார். இருக்கிறதே கௌபீனமே ஒரு முழந்தான் துணி, அதையும் வந்து பாத்தீங்கன்னா தொடச்சி வந்து பாத்தீங்கன்னா தச்சு போட்டுக்கிட்டாரு அப்படின்னா என்ன விரக்தன்மை இருக்கும். அப்ப இதுதான் சரீரத்தை யாத்திரைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரமண பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெருவில் இறங்குவாரான். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷைக்காக இறங்குவாரான். எப்படி போவாராம் அப்படின்னா நியமம் வச்சிருந்திருக்காரு. ரெண்டு பக்கமும், தெருக்கு ரெண்டு பக்கமும் போகாம சென்டர்ல போறது, ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து இறங்கி நடுவுல போறது. யார்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா நாராயண ஹரி அப்படின்னு பிக்ஷா மந்திரம் இருக்கு எங்களுக்கு சன்னியாசிக்கெல்லாம். நாராயண ஹரின்னு கூட வார்த்தையா அவன் சொல்றோம் அப்படின்னா அது கூட இல்லாம என்ன பண்றது, பகவதி பிக்ஷாந்தேகி அப்படின்ற வார்த்தையை கூட சொல்லாம என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கை தட்டுவாரா ரமண பகவான். ஒரு வாசல்ல நடுவுல இருந்துட்டு, இந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை, நடுவுல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்படி கை தட்டுவாரா. யாராவது வந்து கொடுத்தா பிக்ஷா எடுத்துக்கிறது, இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. 5 வீடோ 7 வீடோ பார்த்துருக்கேன். இந்த 5 வீடு 7 வீடுல கிடைக்கல அப்படின்னா ரமண பகவான் சொல்லுவாரா, உனக்கு இன்னைக்கு சாப்பாடு இல்லை, சாப்பாடா வேணும் உனக்கு, அதெல்லாம் இன்னைக்கு சாப்பாடு இல்லை போ அப்படின்ட்டு தன்னோட தேகத்தை பார்த்து தானே சொல்லிக்கிட்டு திரும்ப மலைக்கு போயிடுவார். யோசிச்சு பாருங்க எந்த அளவு விரக்த தன்மை. அதனால தானே இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு 50 60 வருஷம் 100 வருஷம் கழிச்சு ரமண பகவான் இப்படி இருந்தார் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஜீவிச்ச வாழ்க்கையை நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தீவிர வைராக்கியம் இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா உதாசீன பாவம். இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா உதாசீனப்படுத்துறது முக்கியமானது. அப்ப சரீர ஸ்திதி மாத்திர பிரயோஜனம். இந்த சரீரம் நிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு கேவலம். கேவலம்னா என்ன அர்த்தம்? ஒரு சப்தம் இருக்கு தமிழ்ல இருக்க, கேவலம் இல்ல, கேவலம்னா தனிச்சன்னு அர்த்தம், வெறுமன. கேவலம் தத்திர அபிமான வர்ஜிதம். வர்ஜிதம் இருக்கணும், வர்ஜிதம்னு இருக்கு, அதை வந்து வர்ஜிதம்னு போட்டு அபிமான வர்ஜிதம். அபிமானத்தை விட்டவனா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் அந்த கொஞ்சோண்டு போர்வை இருக்குமா, 1853 சொல்ற, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்போம், போர்வை வச்சிருப்போம், தண்டம் வச்சிருப்போம். யாத்திரையில வந்து பாத்தீங்கன்னா தண்டத்து மேல ஒரு பெரிய மோகம் வரும். எனக்கெல்லாம் வந்திருக்கு. ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பாத்திரத்து மேல வந்து ராத்திரி படுக்கும்போது தலைக்கு மாட்டுல வந்து பாத்தீங்கன்னா யாரும் எடுத்துட்டு போகாம தலைமாட்டுல வச்சுக்கிட்டு படுப்போம். ஐயோ, நீங்க யாத்திரையிலலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறது அல்பமா இருக்கும், ஆனா அதை பாதுகாக்கிறதுக்கான புத்தி நமக்கு நிறைய இருக்கும். ஏன்னா அபிமானம் இருக்கும். நானா இருந்திருக்கேன், அது மாதிரிதான் இருந்திருக்கேன். ஆச்சாரியார் சொல்றாரு, நிதித்தியாசனத்துல இருக்கிறவன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அபிமான வர்ஜிதம். தான் வச்சிருக்கிற வஸ்துக்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா அபிமானம் இல்லாதவனா, கர்ம குருவன், கர்மத்தை செய்பவன், ந ஆப்னோதி. ந ஆப்னோத்தின்னு என்ன அர்த்தம்? ந பிராப்னோதி, அடைவதில்லை. எதை அடைவதில்லை? கில்பிஷம். கில்பிஷம்னா என்ன சுவாமி அப்படின்னா அனிஷ்ட ரூபம் பாபம் தர்மம் ச. ரொம்ப இதை ஹைலைட் பண்ணீங்க. அனிஷ்ட ரூபம், எது இஷ்டமில்லையோ பாப்பமோ அந்த பாப்பத்துக்கு பேரு கில்பிஷம்னு பேரு. அப்ப இந்த விதமா இருக்கிறவன் பாப்பத்தை அடைவதில்லை.
அவன் சாப்பிட்றதுக்கு பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான் பாத்தீங்கன்னா, அவன் சரீரத்துல எந்த கர்மா நடந்தாலும் அந்த கர்மத்தினால அவன் பாப்பத்தை அடைவதில்லை. அப்ப அடைவதில்லைன்னு சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியர் என்ன பண்ணாரு, பாப்பம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தர்மம். வெறும் பாப்பம்னா பாப்பத்தை மட்டும் எடுக்காதீங்க, தர்மமும் என்னது பாப்பம் தான். ஆச்சாரியர் சொல்ற தர்மகாபி, தர்மமும் கூட முமுக்ஷோஹோ கில்பிஷம் ஏவ. இதை ஹைலைட் பண்ணீங்க, இது மாதிரி எங்கேயாவது ரேரா சொல்லுவார் சங்கரர். தர்மமும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா முமுக்ஷுவிற்கு வந்து பாத்தீங்கன்னா கில்பிஷம் ஏவ, பாப்பம் தான். தர்மமபி பாப்பம் ஏவ, அதர்மமும் பாப்பம், தர்மமும் பாப்பம். ஏன்பா அப்படின்னா ஆச்சாரியர் சொல்ற பந்த ஆபாதகத்துவாத், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பந்தத்தை கொடுக்கும். நான் பாக்குற நிறைய பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாப்பிகளே இல்லைங்க. பிராமணர்கள் வந்து ரொம்ப பாப்பிகள் கம்மி, நேச்சுரலாகவே சத்துவகுண பிரதானம். பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊர் ஃபுல்லா இருக்கிற பிராமணர்கள் நிறைய ஃபேஸ்புக்கு அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், பொருதினி மாதிரி பார்த்துட்டே இருப்பேன், என்ன ஓடிக்கிட்டு இருக்கு லோகத்துல அப்படின்னு. ஐயோ, அந்த பிராமணர்கள் பண்ற புண்ணிய கர்மா இருக்கு பாருங்க, அது நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜீன்லயே இருக்கிறதுனால என்ன இருக்கு, புண்ணிய கர்மாவா பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாரும் சொல்லல. என்னன்னு கேட்டீங்கன்னா புண்ணியத்தையும் தாண்டி போகணும் அப்படின்னு யாரும் சொல்லவே இல்லை. அதான் பிரச்சனை. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தர்மத்தையும் அதர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தை வச்சுக்கிட்டு தாண்டி போகணும். தர்மம் அதர்மம் தியஜ ஏன தியஜதி தத்தேஜ. தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு அதர்மத்தை தாண்டி போகணும். அதுக்கப்புறம் அந்த தர்மத்தையும் விட்டுட்டு சொருப்பத்துக்கு போயிடணும். இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய நல்லவங்க இருக்காங்க, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பாப்பத்தை தாண்டி போய் வந்துருவோம். ஆனா வந்து தர்மத்தை விடுறதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பயம். ஏன்னா தர்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஐடென்டிபிகேஷனா இருக்கு, ஐடி கார்டா இருக்கு. நான் இந்த கர்மத்தை பண்றேன், இந்த கர்மத்தை பண்றேன் அப்படின்னு புண்ணிய கர்மங்களோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் நம்ம. அப்ப தர்மத்தை விடுறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய இது. ஆச்சாரியர் சொல்றாரு, முமுக்ஷுவா இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்மத்தையும் விடணும் அதர்மத்தையும் விடணும். அதர்மம் என்ன பண்ணும், கீழான நரக்க யோனிகளை கொடுக்கும், பாப்ப பிறவிகளை கொடுத்தோம். அதே மாதிரி புண்ணியம் என்ன பண்ணும், தர்மம் நிறைய புண்ணியம் பண்றீங்க அப்படின்னா நிறைய உயர்ந்த பரலோக பதவிகளை கொடுக்கும். ஆனா திரும்பி எப்போ அடுத்த கர்மா எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் பாப்பம் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிறவி வேணாம்னு ஒருத்தன் நினைக்கிற முமுட்சுக்கு ரெண்டுமே பாப்பம் தான். ஏன் அப்படின்னா பந்தத்தை தருவதால், திரும்பவும் ரீபர்த்தை கொடுக்கறதுனால தர்மமும் கூட பாப்பம் தான் அப்படின்னு ஆச்சாரியார் தெளிவா சொல்றார். அது மட்டும் இல்ல, கிஞ்ச ஷாரீரம் கேவலம் கர்ம இத்தியத்திர ஒரு கொஸ்டின் வருது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷாரீரம் கேவலம் கர்ம இருக்குல்ல, இதை பத்தி விசாரம் ஆரம்பிக்குது. கிஞ்ச மேலும் ஷாரீரம் கேவலம் கர்ம இத்தியத்திர, இந்த வெறும் கர்மம் சரீரத்துல மட்டும் கர்மா பண்றதுன்னு இருக்கே, இதுல வந்து பாத்தீங்கன்னா கிம் ஷரீர நிர்வர்த்தியம் ஷாரீரம் கர்ம அபிப்பிரேதம், சரீரத்தினால செய்யப்படுற கர்மாக்கு பேர் வந்து ஷாரீரம் கர்மன் பேரா? சரீரத்துல செய்யப்படுற கர்மா அதுக்கு பேர் ஷாரீரம் கர்மா. தத்திர பவம்னு ஒரு சூத்திரம் இருக்கு. சரீரத்துல நிகழ்ற கர்மத்துக்கு பேர் ஷாரீரம் கர்மம்னு அர்த்தம் எடுக்கணுமா? இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகோஸ்வித் அல்லது ஷரீர ஸ்திதி மாத்திர பிரயோஜனம், சரீர நிக்கிறதுக்காக மட்டும் வெறும் ஜீவனத்துக்காக மட்டும் இருக்கிற கர்மத்தை ஷாரீரம் கர்மம் எடுக்கணும். ரெண்டு அர்த்தம் இருக்கு. சாரீரம் கர்மன்றதுக்கு அர்த்தம் சரீரத்துல செய்யப்படுற கர்மாவுக்கு சாரீரம் கர்மம் எடுக்கணுமா, இல்லது சரீரத்தை நிக்க வைக்கிறதுக்கான சாப்பிடுறது தூங்குறது குளிக்கிறது சொன்ன வியர்த்தா குழி, பசி வந்தா சாப்பிடு, தூக்கம் வந்தா தூங்கு, இதை மட்டும் எடுக்கிறதா அப்படின்னு கேள்வி வருது. ஆச்சாரியர் சொல்ற கிஞ்ச மேலும் அதோ எதி, ஆச்சாரியர் அதையே அந்த கொஸ்டின் பண்ணதையே திரும்ப ஆச்சாரியார் பதில் சொல்றதுக்காக சொல்ற. அக்கிஞ்ச அதோ ஆகையினால், எதி ஒருவேளை ஷரீர நிர்வர்த்தியம் ஷாரீரம் கர்மம், ரெண்டு பட்சம் இருக்கு. ஷரீரத்தினால் செய்யக்கூடிய கர்மங்கள் ஷாரீரம் கர்மம்னு எடுக்கலாம். அல்லது எதிவா அல்லது ஒருவேளை ஷரீரஸ்திதி மாத்திர பிரயோஜனம், சரீரத்தை நிக்க வைக்கிறதுக்கு மட்டும் ஜீவிக்கிறதுக்கு மட்டும் பேசிக்கா என்ன இருக்கோ
அந்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா சாரீரம் இது உச்சியது அப்படின்னு கேள்வி கேட்டேன்னா நான் அதுக்கான பதில் சொல்றேன் அப்படின்னு சங்கரர் ஆரம்பிக்கிறார். ஒவ்வொன்றத்தையா விசாரம் பண்றார். இதெல்லாம் பட்சங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்தியை காட்டிலும் பூர்வ பக்ஷிகள் தான் அதிகமா இருக்காங்க. என்னை சுத்தி நிறைய பேர் பூர்வ பக்ஷிகளா இருந்தாங்க. இந்த ஜஸ்டிஃபை பண்றதுன்னு ஒரு இது இருக்கு பாத்தீங்களா. நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நிறைய இந்த பூர்வ பக்ஷியோட வாதங்கள்ல நம்மளோட வாதம் இருக்கும். ஆச்சரியர் ஒவ்வொன்றும் ஆரம்பிக்கிறார். யதா ஷரீர நிர்வர்த்தியம் கர்ம ஷாரீரம் அபிப்ரேதம் சியாத். ஒருவேளை சரீரத்துல செய்யக்கூடிய கர்மங்கள் தான் ஷாரீரம் கர்மன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ததா அப்பொழுது திருஷ்ட அதிருஷ்ட இஷ்ட பிரயோஜனம் திருஷ்ட அதிருஷ்ட பிரயோஜனம் கர்ம பிரதிஷித்தம் அப்படி ஷரீரேன குர்வன். சரீரத்துல எதெல்லாம் நம்ம பண்ணலாம்? சரீரத்துல பண்ற கர்மா ஷாரீரம் கர்மன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். என்ன ஆகும்? சரீரத்துல அதிர்ஷ்ட பலன்களுக்காக நம்ம பண்ணலாம் கர்மா, அதிர்ஷ்ட பலன்களுக்காக பரலோகத்தை அடையிறதுக்காக கர்மா பண்ணலாம். இந்த 2 கர்மா மட்டும் இல்லாம சரீரத்துல என்ன நடக்கும்? நான் இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 எறும்பை கொண்டுட்டேன். பாத்ரூம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எறும்பு கூட்டம். நான் என்ன பண்றதுன்னே தெரியல. அதை போன்னு சொன்னாலும் போக மாட்டேங்குது. நான் ஸ்நானம் பண்ணி ஆகும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி ஊத்துறோன்னு போச்சு. அப்ப கொல்லலாமா? நான் வந்து பாத்தீங்கன்னா அபயம் கொடுத்துருக்கேன் எல்லா ஜீவராசிக்கும். இப்ப அபயம் கொடுத்துட்டு சரீரத்தினால கொஞ்சம் எறும்பை நான் கொன்னுட்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா பாப்பம் தானே. அது சரீரத்தினாலதானே நடந்துச்சு. நான் தானே பண்ணேன். அப்போ பிரதிஷித்தம்னா சாஸ்திரம் மறுக்கப்பட்ட கர்மம், யாரையும் ஹர்ட் பண்ணாத. அப்ப அந்த கர்மத்தையும் நான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறது புண்ணியம், அதே நேரத்துல காலையில எறும்பு கொன்னது பாப்பம். சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2மே நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே சரீரேன குருவன். இதை எல்லாத்தையும் பண்ணக்கூடியவன் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்றவன் ந ஆப்னோதிக்கில் விஷம். அவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த பாப்பத்தையும் அடைவதில்லை அப்படின்னு வச்சனம் இருக்குன்னு வச்சுங்க. இது புருவத்தோ விருத்த அபிதானம் பிரசஜ்ஜியத. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொய் சொல்றீங்க, விரோதம் பண்றீங்கன்னு அர்த்தம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா கர்மா என்ன பண்ணும்? எவ்ரி ஆக்ஷன் சுட் பி an equal ரியாக்ஷனா. சரீரத்தினால புண்ணியம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும், பாப்பம் பண்ணா பாப்பம் கிடைக்கும். அப்படிதான் சாஸ்திரம் சொல்லுது. புண்ணியேன புண்ணியம் பாப்பேன பாப்பம்னு சொல்லுது. ஆனா சரீரத்துல செய்யப்படக்கூடிய கர்மங்கள்ல இருந்து உங்களுக்கு பாப்பம் வராது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆகும்? நீங்க வந்து விரோதமா பேசுறீங்கன்ற அர்த்தம் ஆயிடும். சாஸ்திரம் எல்லாம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சரீரத்தினால பண்ணக்கூடிய புண்ணிய பாப்பம் சரீரத்தினால் அனுபவிக்கப்படும், மனசினால் செய்யப்படக்கூடிய புண்ணிய பாப்பம் மனதினால் அனுபவிக்கப்படும், வாக்கினால் செய்யப்பட்ட புண்ணிய பாப்பம் வாக்கினால் அடையப்படும் அப்படின்னு நியமம் வச்சிருக்கு. ஆனா சரீரத்தினால செய்யக்கூடிய கர்மம் வந்து பாத்தீங்கன்னா குர்வன் ஆப்னோதி ந கில்பிஷம் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, அவன் பாப்பத்தை அடைவதில்லை அப்படின்னா சாஸ்திரத்துக்கு விரோதமா சொன்னதா ஆகிவிடும். பிரசஜ்ஜியத. அது மட்டும் இல்ல, சாஸ்திரியம் ச கர்ம. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் நம்ம கீழ் வீட்டு மாமா வந்து நல்லா பூஜையெல்லாம் நல்லா பண்றாரு அப்படின்னா அதெல்லாம் சாஸ்திரிய கர்மா. நல்லா நித்திய சந்தியாவந்தனம் பண்றார், நல்லா வந்து பாத்தீங்கன்னா பூஜைகள் பண்றார், இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லப்பட்ட கர்மா. இதை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ட அதிருஷ்ட பிரயோஜனம் சரீரேன குருவன். சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட திருஷ்ட பலன்கள் அடையிறதுக்கு சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஹோமங்கள் யாகங்கள்லாம் பண்றது அதிர்ஷ்ட பிரயோஜனம். இதுக்காக பண்றவன் வந்து பாத்தீங்கன்னா ந ஆப்னோதி கில்பிஷம் இது அபி. அவன் வந்து பாத்தீங்கன்னா பாப்பத்தை அடைவதில்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா புருவத்தக அப்பிராப்த பிரதிஷேத பிரசங்க. அப்பிராப்தனா அவர் பண்றதெல்லாம் நல்ல கர்மா தானே, சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட கர்மா தானே பண்றாரு. அப்போ அவன் பாப்பத்தை அடைவதில்லைன்னு சொன்னா பிராப்தியே ஆக போறதில்லை, அவருக்கு பாப்பமே வரப்போறதில்லை. அந்த பாப்பமே வராத விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பாப்பம் வராது அப்படின்னு எதுக்கு மறுக்கணும்? அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, வெறும் சரீரத்துல பண்ண கர்மாவை எடுத்துக்கிட்டாலும் விரோதம் சம்பவிச்சிடும், சாஸ்திர கர்மாவா வச்சுக்கிட்டாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து தப்பா ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை அடுத்த பட்சத்துக்கு வர ஷாரீரம் கர்ம குருவன் இது விசேஷனாத். ஷாரீரம் கர்மம்னு ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. கேவல சப்த பிரயோகாத், வெறும் கேவலம்னு ஒரு சப்தம் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னா, சரீரத்தினால செய்யப்படுற கர்மா இருக்குல்ல, வாங் மனச நிர்வர்த்தியம் கர்ம,
சரீரத்தை விட்டுட்டு சரீரத்தினால பண்ற கர்மாதான் அதுல இருந்து வரக்கூடிய பாப்பத்தை அடைவதில்லை. அப்ப என்ன அர்த்தம் எடுக்கணும்? மனசுனால பண்ற கர்மாவோ இல்ல வாக்குனால பண்ற கர்மாவோ அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா விதி பிரதிசித்த விஷயம். அவன் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது இல்ல சாஸ்திரத்துல மறுக்கப்பட்டது, இது எதா இருந்தாலும் தர்ம அதர்ம சப்த வாச்சியம் குர்வன்னு ஆப்னோதி கில்பிஷம் இது உக்தம் சியாத். அப்ப மந்திரத்துல சொன்னதுக்கு அர்த்தம் என்ன எடுக்கணும்னா, சரீரத்தினால பண்ற கர்மா அவனை பாதிக்காது, ஆனா வாக்குனாலையும் மனசுனாலையும் அவன் பண்ற புண்ணிய பாப்பம் அவனை அடைவான். சரீரத்தினால பண்ண கர்மா எதுவுமே அவனுக்கு அடைய மாட்டான் அப்படின்னு அர்த்தம் எடுக்க வேண்டும். கேவலம் சாரீரம் கர்மன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாம தத்திராபி வாங் மனசாபியாம் விகித அனுஷ்டான பட்சே ஒரு பேர் அங்கேயும் தப்பு வந்துடுது. வாக்குல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வாக்குல வந்து பாத்தீங்கன்னா வாக்குலயும் மனசுலயும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட நீங்க நல்ல கர்மக்களை விகித அனுஷ்டான பட்சே மன ஜபம் பண்றோம், ஸ்தோத்திர பாராயணம் பண்றோம், மனசுல தியானம் பண்றோம், இதெல்லாம் பண்ணும்போது கில்பிஷம் ஆப்னோதி பிரதிவச்சனம் கில்பிஷ பிராப்தி வச்சனம் விருத்தம் ஆபத்தியத. அப்ப என்ன ஆகும் கேட்டா சரீரத்திலிருந்து பண்ற கர்மா பாதிக்காது, ஆனா வாக்கு மனசுல பண்ண கர்மா பாதிக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப மனசு வாக்குல பண்ணக்கூடிய அந்த சாஸ்திர விகித கர்மமும் உங்களுக்கு என்ன ஆயிரும், துக்கத்தை தரதா ஆயிடும் அப்படின்னு அர்த்தம் எடுக்க வந்து. அது வந்து பாத்தீங்கன்னா என்ன, விருத்தம் ஆபத்தியத்தை, இது வந்து விரோதம். அப்ப என்னன்னா சாரீரம் கர்மன்றதுக்கு அர்த்தம் வெறும் சரீரம்னு அர்த்தம் எடுத்தா பெரிய ப்ராப்ளம் இருக்கு. யதாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்த பட்சம் வந்து பாத்தீங்கன்னா இதான் சொல்ல ஆரம்பிக்கிறார். சரீரஸ்திதி மாத்திர பிரயோஜனம் சாரீரம் கர்ம அபிப்பிரேதக. வெறும் சரீரத்துல பண்ற கர்மா மட்டும் சாரீரம் கர்ம, சரீர ஸ்திதி மாத்திரம். அப்ப என்ன அர்த்தம், சரீரத்துல பண்ற கர்மான்னு எடுக்காதீங்க, சரீரம் நிக்கிறதுக்காக பண்ற கர்மான்னு எடுங்க அர்த்தம். அப்படி அர்த்தம் எடுத்தாதான் என்னன்னு கேட்டீங்கன்னா அபிப்பிரேதம் பவே ததா திருஷ்ட அதிர்ஷ்ட பிரயோஜனம் கர்ம. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவன் சரீரத்தினால வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடிய திருஷ்ட விஷயத்தை அடையறதுக்கோ அதிர்ஷ்ட விஷயத்தை அடையறதுக்கோ பண்ற கர்மங்களும் கூடவே விதி பிரதிஷேத கம்யம், சாஸ்திர விதி சாஸ்திர வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷேதம் மறுப்பு, இந்த எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஷரீர வாங் மனச நிர்வர்த்தியம், சரீரத்தினாலேயோ வாக்குனாலேயோ மனசுனாலேயோ பண்ணக்கூடிய எல்லா கருமங்களும் அதுக்குள்ளார வந்துடும். அந்நியத் அகுருவன் தைகியேவ சரீராதிபிகி சரீரஸ்திதி மாத்திர பிரயோஜனம். ஆச்சரியர் சொல்றாரு, அப்ப என்ன பண்ணணும், சரீரஸ்திதி மாத்திரம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல பண்ணக்கூடிய சரீரத்தினால பண்ணக்கூடியதும் மனசுனால பண்ணக்கூடியதும் வாக்குனால பண்ணக்கூடியதும் எல்லாத்தையும் எதுக்காக அவன் பண்றான், வெறும் சரீர நித்தியத்துக்கு மட்டும்தான். வாக்குல போய் என்ன பண்றான், நாராயண ஹரின்னு பிக்ஷா எடுக்கிறான், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நடந்து போறான், பிக்ஷாடனத்துக்காக நடந்து போறான். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது கந்தலை எடுத்து போத்திக்கிறான். ஐயோ கந்தலை எடுத்து குப்பை தொட்டியில இருக்கிறத எடுத்து போத்திக்கிட்டா நல்லா இருக்குமா, அப்படியே சாப்பிட்றான், கரதலை பிக்ஷால வந்து சாப்பிட்றான், சாப்பிட்டு அப்படியே தொடச்சுக்கிறான். ஐயே இவனா பாப்பியா இருக்கிறானே, சூத்திரனா இருக்கானே, இது மாதிரி ஒரு அசுத்தமா இருக்கானே, ஆச்சரணமே இல்லாம இருக்கானே, அவனுக்கு ஏதாவது பாப்பம் வருமா அப்படின்னா அப்படிலாம் இருக்காது. நீங்க திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் வந்து மூக்குப்படி சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார், இப்ப சமாதி ஆயிட்டார். இப்போ ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா தொப்பி அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க என்ன நிலையில இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, நான் அவங்கள ஞானின்லாம் சொல்லலை, ஆனா அவங்களோட ஜீவனம் பாத்தீங்க அப்படின்னா தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா எதுவும் இல்லை, சாப்பிட்றது மட்டும்தான். 2 வேளை கிரிவலம் பண்றாங்க, 2 வேளை தானே பண்றாங்க, காலையில சாயந்தரம் 2 வேளை கிரிவலம் பண்றாங்க. அழுக்கு சட்டை, சாப்பிட்டா துடைக்கிறது கூட இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியுங்க, சாப்பிட்டா துடைக்கிறதுலாம் கூட இல்லை, அப்படியே இங்கெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் இங்கேயே இருக்கும். அப்படியே பேய் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க பின்னாடி ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு, எந்த பேச்சோ யாரு பக்கமும் எந்த பேச்சும் இல்லை, பணம் கொடுத்தாலும் வாங்குறது இல்லை, யாரும் நமஸ்காரம் பண்ணாலும் ஸ்வீகாரம் பண்றது இல்லை, அது பாட்டுக்கு பேய் மாதிரி இருந்துகிட்டு இருக்காது. அது என்ன ஸ்திதினே தெரியல. அப்ப பாக்குறது இந்த சாஸ்திரத்துல சொல்றது எல்லாம் என்ன என்ன வேணா, பசிக்கு மட்டும் சாப்பாடு மட்டும், அதுவும் பசிச்சா மட்டும்தான் ஸ்வீகாரம் பண்றது, வேற நேரத்துல எல்லாம் எடுத்து வாங்கி வச்சுக்கிறதா இல்லை. அதுக்கு ஒண்ணுமே இல்லை, கையில வந்து பாத்தீங்கன்னா வெறும் கை, சட்டை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு சட்டை போட்டிருக்கு, அது கொஞ்சம் குளிருக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டை இருக்கு. ஆமா, வெயிலோ மழையோ எதா இருந்தாலும் அப்படியே பேய் மாதிரி தான் போகும் அது. அதே மாதிரி மூக்குப்படி சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் அதே மாதிரி தான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா சரீரஸ்திதிக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு அந்த கர்மம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாது அப்படின்னா தைகி சரீரஸ்திதி மாத்திர பிரயோஜனம் கேவல சப்த பிரயோகா.
அப்ப சரீரம் நிக்கிறதுக்கு மினிமம் என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கர்மத்துக்கு பேர் தான் கேவலம் சாரீரம் கர்மன்னு அர்த்தம் எடுக்கணும். அப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அகம் கருவமி இது அபிமான வர்ஜிதா, நான் பண்றேன் அப்படின்ற எண்ணத்தையும் விட்டுட்டு, இந்த சரீரத்தை நிக்க வைக்கிறதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷாடனம் போவேன், சரீரம் நிக்கிறதுக்காக சின்ன மினிமம் என்ன பண்றனோ அதுலயும் கூட நான் பண்றேன்ற எண்ணத்தை அபிமானத்தை தியாகம் பண்ணிட்டு ஷரீராதாதி சேஷ்டா மாத்திரம் லோக திருஷ்டியா குருவன், உலகத்தோட பார்வையில எப்படி தெரியறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பிக்ஷாடனம் பண்றார், ரமண பகவான் பிக்ஷைக்கு போனார் வந்தார் அப்படின்னு நம்ம நிறைய நம்ம பார்வையில இருந்து தெரியும். ஆனா அவரோட திருஷ்டியில இருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒன்றையும் செய்யவில்லை, ஞானம் தான். நான் ஒன்றையும் செய்யவில்லைன்ற ஞானத்தோட வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவன் ந ஆப்னோதி கில்பிஷம், அவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த புண்ணிய பாபத்தையும் அடைவதில்லை. ஏவம் பூத்தசிய பாபசப்த வாச்சிய கில்பிஷ பிராப்தி அசம்பவாத். ஏவம் பூத்தசினா இந்த விதமா இருக்கிற புருஷன், ஞான நிஷ்டையா இருக்கிறவன், அகமகமகம்ன்ற ஸ்புரணத்துல இருந்துகிட்டு வேற நான் பண்ணவில்லை, நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லை அப்படின்னு எண்ணத்தோட எவன் இருக்கானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா பாப்ப சப்த வாச்சிய கில்பிஷ. பாப்ப சப்தம்னா கில்பிஷம்ன்றதுக்கு அர்த்தம் பாப்பம், பாப்பம். அந்த அந்த சப்தத்துக்கானது வந்து பாத்தீங்கன்னா கில்பிஷம் சொல்லக்கூடிய பாப்பத்தை பிராப்திய அசம்பவாத், அவனை அடைவது சம்பவமே இல்லை. கில்பிஷம்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல பாப்பத்தை எடுக்க கூடாது, சம்சாரம் ந ஆப்னோதின்னு எடுக்கணும். அவன் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்தை அடைவதே இல்லை. அப்ப என்ன அர்த்தம், மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டையினால மொத்த புண்ணிய பாப்பமும் போயிடுது. அதே வீட்டுல இருந்துட்டு இருந்தீங்கன்னா ஞானத்தோட இருக்கீங்கல்ல, நிறைய பேர் இருக்கீங்கல்ல, சித்ராமாக்கு என்ன ஞானம் இல்லையா, என்ன இதெல்லாம் ஞானம் தானே இருக்கு உங்களுக்கு, கனமாமிக்கு என்ன ஞானம் இல்லையா, இல்ல சங்கர்ஜிக்கு ஞானம் இல்லையா, யாரு நிறைய பேர் இருக்கீங்க. என்கிட்ட பேசுறவங்களை மட்டும் நான் சொல்றேன். இப்ப எல்லாத்துக்கும் ஞானம் இருக்குல்ல, ஆத்மா நான்ற ஞானம் இருக்குல்ல. ஆனா இப்ப இங்க சொன்னது இருக்கா, இங்க சொன்னது ஏதாவது இருக்கா? பாரதியமா நீங்க கேள்வி கேட்டு இருந்தீங்கல்ல, இப்ப கேள்வி கேட்டது இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஞானம் இல்லையா, நல்ல கிளாரிட்டி இருக்கு உங்கள்கிட்ட. அப்ப நல்ல கிளாரிட்டி இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களால சொல்ல முடியுமா, சுவாமி நான் சஞ்சித கர்மாவெல்லாம் எரிச்சுட்டேன், எனக்கு ஒண்ணும் இல்லை சுவாமின்னு சொல்ல முடியுமா? ஆனா ஞானம் இருக்கா? இருக்கு. வீட்டுல இருக்கீங்களா? இருக்கீங்க. நான் பண்றேன்ற எண்ணம் இருக்கா? ஆமா இருக்கே, கொஞ்சம் இருக்கே. ஞானம் இருந்தாலும் இருக்குல்ல. நான் ஒன்றையும் செய்யவில்லை அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா வீட்டுல இருந்துட்டு ஞானத்தோட இருக்கலாம், ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞான நிஷ்டைக்காக ரோட்ல இறங்கி சர்வத்தையும் பரித்தியாகம் பண்ணிட்டு கர்த்திருவத்தையும் பரித்தியாகம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. வெறும் சரீர நிக்கிறதுக்கு மட்டும், நமக்கு வெறும் சரீர நிக்கிறதுக்கு மட்டுமா தேவைப்படுது? யோசிச்சு பாருங்க. ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அம்மா வந்து நல்ல புத்திசாலி, நல்ல புத்திசாலி. வாங்க அப்ப நான் வீட்டை பாத்துக்கணும் சுவாமி. நான் சொன்னேன், வீடை எதுக்குங்க பாதுகாக்கிறீங்க? விட்டுட்டு போன வீட்டை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். யாரும் இல்லை, அந்த அம்மா மட்டும்தான் இருக்காங்க வீட்டுல. வந்து பாத்தீங்கன்னா வேற யாருமே இல்லை. அந்த வீட்டை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்குள்ளாரே இருந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட தேகமே வந்து பாத்தீங்கன்னா அதிகம், கிடைச்சதை சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான். அப்ப ஞான நிஷ்டனுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாரு. சர்வத்தையும் பரித்தியாகம் பண்ணிட்டு அப்படி இருக்கிறவன் எவனோ அவன் சம்சாரத்தை திரும்ப அடைவதில்லை, ரமண பகவான் மாதிரி. ஞானாக்னி தக்த கர்மத்வாத். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லை, நான் சச்சிதானந்த சுரூபமா இருக்கேன், நான் திரஷ்டாவா இருக்கின்ற ஞானம் என்ற அக்னி நான் செய்யவில்லை. காரியங்கள்லாம் எங்க நடக்குது? காரியங்கள் எல்லாமே மாயையோடது, திரிகுணாத்மிகம். பிரகிருதே கிரியமானானி குணை கர்ம சர்வசா, எல்லாமே பிரகிருதியோட குணங்கள் பண்ணுகின்றன, நான் பண்ணவில்லை அப்படின்னு அவன் என்ன பண்றான், கர்த்திருவத்தை தூக்கி மாயால போட்டுட்டான். அப்படி போட்டவன் வந்து பாத்தீங்கன்னா ஞானாக்னி தக்த கர்மத்வாத், அவனுடைய கர்மங்கள் எல்லாம் ஞானம் என்ற அக்னியில் எரிக்கப்பட்ட காரணத்தால். அப்ப என்ன ஆகுதுன்னா அப்பிரதிபந்தேன முச்சியத்தை ஏவை, எந்த ஒரு பிரதிபந்தமும் தடைகளும் இல்லாமல் அவன் இருக்கும் போதே, இந்த ஜீவித்திட்டு இருக்கும் போதே அவன் என்ன பண்றான், இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுகின்றான். அவனை தான் ஜீவன் முக்தன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு இந்த தேகத்தை தக்க வைக்கணும்ன்றதை தவிர்த்துட்டு வேற எந்த கர்மாவும் இல்லை. சாப்பிடுவான் அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு, தூங்குவான் சாப்பிடுவான், வேற எந்த கர்மாவும் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதுக்கு மட்டுமா கர்மா பண்றோம்? என்னெல்லாம் பண்றோம்னு பாத்துங்க. இப்ப நான் இருக்க பாடம் எடுத்துட்டு இருக்கேன்ல, கமிட்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு நான் மனனம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப மனனம் பண்ணிட்டு இருக்கும் போது என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்தீங்கன்னா தெரியும் என்னன்னு கேட்டா பெரிய மானிட்டர் ஒருத்தர் வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காரு.
பிங்கா, அது என்ன பேரு, நல்ல இது பென்கியூ. பென்கியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மானிட்டர் என்கிட்ட இப்போ புதுசு இருக்கு. நம்ம ராமச்சந்திரன்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்காரு. நல்லா புக் ஒர்க்லாம் இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கேன். வேகமாக உங்களுக்கு பிடிஎஃப்லாம் அனுப்பிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸ் போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கனெக்ஷன் வச்சுருக்கேன் தெரியுங்களா? நான் ஜியோ கனெக்ஷன் வச்சுருக்கேன். அது இல்லாமல் ரயில்வே ஒயர்னு ஒரு கனெக்ஷன் வச்சுருக்கேன். அது நேற்று கூட கேட்டாரு, ஜி பார்த்துங்க டைம் ஆச்சான்னு பார்த்துங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ரெனியூ பண்ணணும், எவ்வளோ பணம் கட்டணும்னு பாருங்கள், 6000 8000 10,000 மாதத்துக்கு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் கட்டிக்கிட்டு இருக்கணும், மெயின்டைன் பண்ணணும். புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி ஆகணும். நிறைய ஜெராக்ஸ் போட்டு புக்கெல்லாம் தயார் பண்ணணும், படிக்கணும். அப்போ என் உள்ள சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா புக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்தனுக்கு இருக்கான அந்த தொப்பி அம்மாவுக்கு ஒரு கமிட்மெண்ட் இல்லைங்க. அது வேற உலகத்தில் இருக்கு. இந்த சம்சாரம் இல்லவே இல்லை. அதுக்கு எவனோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய காரில் வந்து அன்னைக்கு பார்க்குறேன் நானும், பெரிய ஒரு ஆடி காரில் வந்து, அது ஒரு ஹையர் எண்ட் கார், அதில் வந்து நின்று அந்த அம்மாவுக்கு முன்னாடி வந்து அப்படியே கை கூப்பி நிற்கிறான். அப்படியே இந்த அம்மா அதை பார்க்கவே இல்லை. இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்க கூட இல்லை. எவ்வளோ பெரிய பிக் ஷாட்டாக இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், எல்லாமே என்னது, சும்மா இந்த சம்சாரம் மொத்தம் சொப்பன மாதிரி. உதாசீனம், உதாசீனவதாசீனக பின்னாடி சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகம் எல்லாமே அவனுக்கு துச்சமாக போயிடுது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்தால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது வந்தாங்கன்னா கதவை திறந்து வெளியில் போய் அவங்கள வரவேற்று வாங்கிச்சு அப்படின்னு கூப்பிட்டு உள்ள வரேன். அதே நேரத்தில் யாராவது போகிறாங்க அப்படின்னா அங்கே வாசல் வரைக்கும் கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு போயிட்டு வாங்கிச்சு அப்படின்னு அனுப்பி வைக்கிறேன். அப்போ இது மாதிரி ஞானி, எனக்காவது ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, ஒரு எண்ணம்லாம் இருக்குல்ல. இவனுக்கு ஞானி புருஷனுக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை. ரமண பகவான்கிட்ட வந்து பார்க்கறதுக்காக யாரோ வராங்க. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்தா என்ன, யார் போனாங்க, ராஜாவா இருக்கட்டும் இல்லை பூஜாவா இருக்கட்டும், ஒரு நிச்சயம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பஷ்டமான ஞானம். இது மொத்தமும் சொப்பன மாதிரி, இது எதுவும் வாஸ்தவத்துல இல்லவே இல்லை, இருக்கிறது ஒரே தத்துவம் தான் அப்படின்ற ஞானத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்றான், பிரதிபந்தம் எதுவுமே இல்லாம, தடைகள் எதுவுமே இல்லாம இந்த எண்ணம் இருக்கிறவன் விடுபடுகின்றான். பூர்வோக்த சம்யக் தர்ஷன பல அனுவாத ஏவ ஏஷ. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது 18வது ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம்ல, கர்மணி அகர்மய பஷ்ய அகர்மணிச்ச கர்மய சபுத்திமான் மனுஷேஷு சயுக்த கிருத்ன கர்ம கிருத்து அப்படின்னு நம்ம பார்த்தோம். பார்த்தீங்களா? எவன் கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கிறானோ, அகர்மத்தில் கர்மத்தை பார்க்கிறானோ, அவனுக்கு இந்த உலகத்துல செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லைன்னு பார்த்தோமே. அந்த சம்யக்கு ஞானம், பூர்வோக்த சம்யக்கு தர்ஷன பல அனுவாதம். இது இந்த ஸ்லோகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்லோகம் அந்த ஞானத்தோட திரும்பவும் அனுவாதம் பண்றதா, ரிப்பீட்டேஷன் பண்றதா தான் வந்து பாத்தீங்கன்னா ஏவ ஏஷா இந்த ஸ்லோகம் இருக்கிறது. ஏவம் ஷாரீரம் கேவலம் கர்ம இது அஸ்ய அர்த்த பரிகிரகே நிரவத்தியம் பவதி. இந்த விதமா நம்ம வெறும் சரீரம் நிற்கிறதுக்காக மட்டும் கர்மத்தை செய்பவன் ஞான நிஷ்டன் அப்படின்னு அர்த்தம் எடுத்தா அதுல எந்த ஒரு தோஷமும் இல்லாமல் ஆகும். வேற எதையாவது அர்த்தம் எடுத்தீங்க அப்படின்னா அது ஆகாது. சரீரம் இருக்கணும் இல்லச்சு, அதுக்காக கர்மம் பண்றோம்ல அப்படின்னா இன்னும் நீங்க சரீரத்துலதான் இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப நிறைய புரிஞ்சா போதுன்ற வேதாந்தம் இருக்கா, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவரெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருவோம். நம்ம ஒரு பேர் வச்சிருவோம், யாருக்கா இருந்தாலும் ஒரு பேரை வச்சிடறது. ரமண பகவான் இருந்தாரே அப்படின்னு கேட்டா அவர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். சந்திரசேகர பாரதி சுவாமிகள் இருந்தாங்களே அவர் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மட்டும்தான் ஜீவன் முக்தன், அவனுக்கு இந்த சம்சாரமே இல்லாம போயிடுறது. நம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலிகளா இருந்துக்கிட்டு என்ன பண்றோம், மனசு எதுக்கு கொடுத்துருக்கார் சிந்திக்கிறது, அப்ப மனசை அப்படியே வச்சிருங்க. வஸ்துக்கள்லாம் எதுக்கு கொடுத்துருக்கார் பகவான், வஸ்துக்கள்லாம் அனுபவிக்கிறதுன்னு நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருங்க, இது ஈஸ்வரனோடது. அப்ப நாம ரூபத்திலேயே மாட்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், முடிச்சுக்கிட்டு இருப்போம். இது எல்லாம் சொப்பனம்னு தெரிஞ்சு இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டை உண்டாகும். இதுக்காக தான் திரும்ப திரும்ப இந்த பொய்ன்னு உள்ள வந்து நமக்கு வந்து வைராகியம் நல்லா திருடப்படும். சாஸ்திரம் திரும்ப திரும்ப சொல்லுது. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மநாத்ம விவேகத்திலேயே முதல் ஸ்லோகமே இதுதான், திருஷ்யம் சர்வம் அனாத்மாசியா. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனாத்மா. திரிகேவ ஆத்மா விவேகின, பார்ப்பவன் மட்டும்தான் ஆத்மா, பார்க்கப்படும் வஸ்துக்கள் எல்லாம் அனாத்மா. அனாத்மான என்ன சுவாமி, வெறும் திருஷ்ய மாத்திரம், ஆபாசம். தங்கம் மட்டும்தான் சத்தியம், தங்கத்துக்கு மேல இருக்கிறது எல்லா ஆபரணங்களும் வாஸ்தவத்தில் இல்ல, பொய். நாமரூபம் எல்லாம் பொய், தங்கம் மட்டும் சத்தியம். அதே மாதிரி பார்க்கின்ற நான் மாத்திரம் சத்தியம்.
3 காலத்திலையும் நான் தான் இருக்கேன். இப்ப இருக்கிற நான் தான் நேற்று நைட்டு தூக்கத்திலையும் இருந்தேன், சொப்பனத்திலையும் நான் தான் இருக்கேன், முந்தின நாள் பகல்லையும் நான் தான் இருந்தேன். நான் போறதே இல்லை. இந்த நானுக்கு மேல இருக்கிறது எல்லாம் வந்து போயிட்டே இருக்கு. சொப்பனம் வந்து போச்சு, போன ஜாகிரதம் வந்து போச்சு, டீப் ஸ்லீப்பும் வந்து போச்சு. வந்து போகாத ஒரே ஆள் நான் மாத்திரம். தங்கம் தங்கமா இருக்கு எப்பவுமே. தங்கத்துக்கு மேல மூக்குத்தி வந்துச்சு, கம்மல் வந்துச்சு, மெல்ட் பண்ணி அடுத்தடுத்து வேற வேற ஜுவல்ஸ் பண்ணிட்டே இருக்கிறோம், ஆபரணங்கள். ஆனா தங்கம் தங்கமாவே எப்பவுமே இருக்கு. அப்ப இது நமக்கு மேல இருக்கிறது எல்லாம் பொய்ன்னு நமக்கு தெரியும். இந்த மொத்த ஜீவ ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா பொய். இந்த ஞானம் நமக்கு நல்லா உள்ள போக 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 தான் வைராக்கியம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வரும். இதுல உதாசீன பாவம் வந்துச்சு அப்படின்னா இதை வச்சு நான் என்ன பண்றது? யாராவது வந்து கேட்டீங்க அப்படின்னா இதை வச்சு என்ன பண்றது? ஏதாவது வேணுமா சாமி? எதுக்கு வேணும்? அறிவு இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா எதையாவது பண்ணணுமா அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த உலகத்துல ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண வேணும். எதையாவது அடையணுமா? ஒன்னும் அடைய வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை அடையிறதுனால நமக்கு சுகம் கிடைக்காது, மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது. திரும்ப திரும்ப பொய்யிலேயே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்ப நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு வைராக்கியம் வந்துருச்சு அப்படின்னா அந்த வைராக்கியத்தோட அதான் பரோட்ச ஞானம். பரோட்ச ஞானத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றத வந்து மெதுவா 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 உள்ள சிந்தனையில மெதுவா டிராப்பா புத்தியில இறங்கும். இந்த ஜென்மத்துல இருந்த இல்லைனாலும் அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல ஆச்சாரியர் சொல்ல போறார் 6வது அத்தியாயத்துல. என்னன்னு கேட்டீங்கன்னா அநேக ஜென்ம சம்பிராப்தக ததோ யாத்தி பராங்கதி. மெதுவா மெதுவா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஆர்ஜித சம்ஸ்காரம்ன்ற கொஞ்சமா இந்த ஜென்மத்துல எவ்வளவு போகுதோ போகட்டும், அடுத்த ஜென்மத்துல கொஞ்சம், இது மாதிரி ஒவ்வொரு ஜென்மத்திலையும் சேர்த்து வச்சு திடீர்னு நமக்கு என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா சுகமுடிவர் மாதிரி 6 வயசுலயே பூர்ண ஞானத்தோட. வாமதேவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பத்திலேயே ஞானம் உண்டாச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரமண பகவான் 16 வயசுல எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வந்து உட்கார்ந்தார். இது மாதிரி பல மகிழ்ச்சிகள் வந்து அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடைசி பர்த்ல இது நடக்குது. பூர்ண வைராக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் நாம ரூபம், இதை வச்சு எனக்கு ஒன்னும் வேண்டாம், நான் வந்து பார்ப்பவன் மாத்திரம்தான் அப்படின்னு அந்த ஞானம் ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா அதுதான் ஞான நிஷ்டை. அதை அடைஞ்சவன் வந்து பாத்தீங்கன்னா முக்தனாகின்றான் அப்படின்னு இந்த அர்த்தம் முடியும். இதோட அர்த்தம் கண்டினியூஸ் ஆகுது. இதோட ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தோட கண்டினியூஷன் தான் 22வது. நாளைக்கு நம்ம அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யப்படேத் பிரயதப்புமான் விஷ்ணோபதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोतकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः. पार्थो वत्स सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतमहत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण कृष्ण कृष्ण. ओम कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभावात् करोमि यत् सकलं परस्मै நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நமஸ்கார். இந்த சனியை தொலைச்சாகணும் ஃபர்ஸ்ட், அதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. இந்த சனியை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே துக்கம், அது எந்த பிறவி பிறந்தாலும் சரி. இந்த சனியன் அந்த தேகத்தை வந்து திரும்ப எடுக்கவே கூடாது. மனசுல நல்லா நிச்சயம் பண்ணி, இந்திர தேகமாக கிடைச்சாலும் சரி இல்லை பிரம்மாவோட தேகமாக பிறந்தாலும் சரி, எந்த தேகமாக பிறந்தாலும் கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்.